सीतापदे सीतापदे राम 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 राम। श्री राम नाम संकीर्तन की जय। गोपिका जीवन स्मरण गोविंद गोविंद। जय जानकी कांत स्मरण जय जय राम राम। हर हर नम पार्वती पतये हर हर महादेवा। सिद्धि विनायक स्वामी की जय। आंजनेय स्वामी की जय। सदगुरु महाराज की जय। सकल साधु मंडली की जय। प्रहलाद नारद पराशर पुंडरीक व्यास अम्बरीश शुक शौनक भीष्मताल्प्यान रुक्मांगद अर्जुन वशिष्ठ विभीषणादि पुण्यानिमान विभीषणादि पुण्यानिमान परम भागवतान् स्मरामि। सीता लक्ष्मण भरत शत्रुघ्न हनुमत समेत श्री रामचंद्र परब्रह्मणे नमः। அதாவது சுயப்பதியான சீதாராமுடைய பூர்ண அனுக்கிரக விசேஷத்தில் நடந்து வரக்கூடிய சந்தோருடைய சவண யஜ்ஞத்தில் சுயப்பதியான சீதாராமுடைய பூர்ண அனுக்கிரக விசேஷத்தில் நடந்து வரக்கூடிய சவண யஜ்ஞத்தில் ஸ்ரீமத் பாகவதத்தில் பகவான் சொல்றான், நாம் எதை அதிகமாக விரும்புகின்றோமோ அவைகளை நமக்குள்ள இருந்து பகவான் பிரிக்கிறான். எது நமக்கு விரும்பத்தக்க பொருளோ ஒரு சமயத்துல அந்யோன்யமா இருந்ததோ அதுவே நமக்கு எதிரியா மாறும். அதான் காலத்தின் கட்டாயம். அதுவே எதிரியா மாற்றும் போது என்னன்னா, ஒரு சமயத்துல பிரியமுள்ளவர்கள் நமக்கு பிரியத்துக்கு உகந்தவர்களா இருந்திருப்பாங்க, அவர்களே நமக்கு எதிர்மறையாக திரும்புவார்கள். இது நமக்கு என்னன்னா, கிருஷ்ண பக்தி பகவத் பக்தி பண்றோம், நமக்கு எதிர்மறையாக திரும்புகிறார்களே என்று வருத்தப்படுவோம். உண்மையிலே வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ இவர்களே நமக்கு வில்லங்கம் பண்ணுவாங்க, எதிரிகள் ஆயிடுவாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஒன்றும் தெரியாம அவர்களாலே பெரிய ஒரு நரக துக்கங்கள் உண்டாகும் அவங்களாலே. அப்போ அவர்களாலே நரக துக்கம் உண்டாகும் போது என்ன, அவர்களை பார்த்தாவே பயம் உண்டாயிடும். யாரை அதிகமாக நேசித்தோமோ அவர்களே நமக்கு எதிரிகளாக திரும்பும் போது இவனுக்கு பயந்து நடுங்கிட்டோம். அப்படியே நீ தானே அவர்கள் ரொம்ப பிரியமுள்ளவர்கள் என்று சொன்னாய், இப்போ அவர்களை பார்த்து நீயே நடுங்குற, ஏன்னா அவர்களால் ஆபத்து கூட வருமோ அப்படின்னு பயப்படுறோம். உலகத்துல இதெல்லாம் சகஜமா நடக்குது. எத்தனையோ குடும்பங்கள்ல பார்த்தா, எத்தனையோ நண்பர்களுக்குள்ள பார்த்தா, உறவுகளுக்குள்ள பார்த்தா இதெல்லாம் நடக்குது. ஏன்னா ஏன் இவன் பிரியமா நேசித்த அவர்களை காப்பாற்ற வேண்டுவதற்காக உயிரை கொடுத்து அவர்களை காப்பாற்றினான். ஆனா அவர்களே எதிரிகளாக மாறும் பொழுது இவன் பயந்து நடுங்குகிறான். அப்படி உயிரை கொடுத்து காப்பாற்ற வேண்டியவர்கள் அவ்வளவு நெருக்கமானவர்கள். அப்ப அந்த பட்டுதலை இவனால் விட முடியல. ஆரம்ப காலகட்டத்துல அந்த பற்றுதலை விடுவிப்பதற்காகத்தான், அந்த பட்டுதலை விடுவதற்காகத்தான் பகவான் இந்த நாடகம் ஆடுறான். அவர்களே உனக்கு எதிரிகளாக திருப்புறான். திருப்பிட்டு 10 நிமிஷம் என்ன பண்ணுவோம், அவங்கள பார்த்து பயந்து நடுங்குவோம். இப்ப அவர்களை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பை விட அவர்களிடத்துல நம்ம விடுதலை அடைஞ்சா போதும், எஸ்கேப் ஆனா போதும் அப்படின்ற நிலைக்கு தள்ளப்படுறோம். ஒரு டைம்ல அவர்களை காப்பாத்தினா போதும், அவருக்கு உயிர் பழிச்சா போதும் அப்படின்னு இருந்தவன் அந்த உறவினர் கடைசியில அவர்களிடத்துல நம்மளுக்கு விடுதலை கிடைச்சா போதும், அவர்களிடத்துல நம்ம எஸ்கேப் ஆயிடுவோமா, ஏன்னா அவர்களே பயத்துக்குரியவர்களாக இருக்கிறார்கள், பயத்தை உண்டு பண்ணுபவர்களாக இருக்கிறார்கள், நரகத்தை காட்டுபவர்களாக இருக்கிறார்கள் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு என்ன பண்றான், விலகிடுறான். இப்ப பகவான் என்ன பண்ணாருன்னா, அவர்களை காப்பாற்ற வேண்டிய பொறுப்புகள்ல இருந்து பகவான் ஒண்ணு விடுவிச்சிருக்கான்னு அர்த்தம். அவர்களை காப்பாற்றுவதற்காக நீ ஓடி ஓடி எவ்வளவு கஷ்டப்பட்டியோ அவர்களே உனக்கு எதிரிகளாக திரும்பும் பொழுது அந்த பொறுப்புல இருந்து பகவான் ஒண்ணு விடுவிக்கிறான். அவர்களை பார்த்தா பயத்தை உண்டு பண்ற மாதிரி. நல்லா புரிஞ்சுக்கணும், நமக்கு விரும்பத்தக்கவர்கள் கடைசியில எதிரிகளாக மாறும் பொழுது அவர்களை பழிக்கு பழி வாங்கணும்னு நினைக்கிறத விட
பகவான் அவர்களுடைய பட்டுதலிருந்து நம்மளை விடுவிச்சானே பகவான் என்று பகவானுக்கு நன்றி சொல்லமே தவிர அவர்களை பழி வாங்குறது நம்ம நோக்கம் கிடையாது. உன்னால விட முடியாத ஒரு பந்தத்தை சுலபமா பகவான் விட வச்சான், அவர்களே எதிரிகளாக மாத்தி. இவ்வளவுதான் விஷயம். இது மாதிரி எல்லா விஷயங்களும் எல்லா உறவுகள்லயும் நம்ம பார்த்துக்கலாம். இது எல்லா உறவுகள்லயும் பார்த்துக்கலாம். இது கணவன் மனைவி, நண்பர்களுக்குள்ள, மாமா மச்சான், அத்தான் அம்மாச்சி எல்லாம் சொல்றேன் இல்லையா, என்னென்னோ சொல்றேன் இல்லையா, அப்பா அம்மாக்கள் பிள்ளைகளுக்கு எல்லாத்துலேயும் பார்க்கலாம். அப்பாவுக்கு பிள்ளை எல்லாம் பார்த்தா அந்த பிள்ளை இடத்துல அவனுக்கு பயம் உண்டாகும். அப்பாவுக்கு அடிக்கிறேன் உதைக்கிறேன் குத்துறேன்னு. அப்போ இப்போ இந்த பிள்ளை இடத்துல பாசம் காட்ட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அவனாலே இவனுக்கு பயம் ஏற்படலை. அந்த பிள்ளையை எப்படி வயிற்றுல ஈரத்துணி போட்டு அந்த பிள்ளையை காப்பாற்றிருப்பான், எதனால ஹாஸ்பிட்டலிட்டு போய் காப்பாற்றிருப்பான். ஆனால் அந்த பிள்ளையாலே இன்னைக்கு அடி ஓத குத்து அப்படின்னு வரும்பொழுது பயப்படுறான் இல்லையா. சொல்றேன், அது மாதிரி எல்லா உறவுகளும் கணவன் மனைவிக்குள்ள, மனைவி ஆரம்ப காலத்துல உடம்பு சரியில்லை அப்படி தூக்கின்னு போய் அப்படி ஹாஸ்பிட்டலில் ரட்சிச்சிருப்பான். ஆனா அவளே இன்னைக்கு பயங்கரமா தாடையா மாறும்போது இவன் பயந்து கடுகடுன்னு அடுக்கிறான். ஆஹா, வெளியில அசிங்கமாயிடுமோ அவமானம் ஆயிடுமோ அப்படின்னு தான் பயந்து நடக்கிறான். 4 ரூமுக்குள்ள போய் அவ காலில் போய் விழறான், கெஞ்சறான், கூத்தாடுறான், அழறான், அவ காலை பிடிக்கிறான் இல்லையா. ஏன்னா அவளாலே பயம் உண்டாகும், நரகத்தை காண்பிக்கிறார் அப்படின்றான். இதெல்லாம் சகஜமா பாக்குறோமே நம்ம தான். அப்போ யாராலே அவனுக்கு சந்தோஷம் கிடைக்குன்னு கல்யாணம் பண்ணினா அவளாலே நரகத்தை காண்பிக்கும் போது அதான் சொல்றேன். இது மாதிரி அப்பாவுக்குள்ள, கணவன் மனைவிக்குள்ள, இது மாதிரி நண்பர்களுக்குள்ள பார்த்தா அவனே எதிரியா மாறும்போது எல்லாமே நடக்குது. இதெல்லாம் சகஜமா நடக்குது. ஏன்னா ஒரு பட்டுதலை உன்னால விட முடியலன்னா பகவான் ஈஸியா இப்படிதான் விட வைப்பான். அப்போ இவர்களை காப்பாத்துறதுக்கு நான் என்ன பண்ண போறேன், நான் எதிர்காலத்துல என்ன பண்ண போறேன்லாம் கவலைப்பட்ட இந்த கவலை இப்ப பகவான் விட வச்சான் பத்தியா. அவர்களும் எதிர்காலத்துல இருக்கட்டும், முதல்ல உன் எதிர்காலத்தை பார்த்துக்கோ. ஏன்னா அவர்களே உனக்கு எதிரிகளா மாறும்போது இப்ப என்ன பண்ண போறேன், நீ அவர்களுக்கு எஸ்கேப் பண்ண போதுன்னு நினைக்கிறல்ல, உன் உயிரை காப்பாத்திக்கோ. அவர்கள் இல்லைன்னா டக்குன்னு அங்க கம்ப்ளைண்ட் பண்றீங்க ஏதாவது ஒண்ணு மொத்தம் உன்னை ஆக்சுவலி நன்றி கெட்டவர்களாக இப்படிப்பட்ட உறவுகள்லாம், இந்த உறவுகளுக்குள்ள இது போல நன்றி கெட்டவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அவர்களுக்காக உயிரை கொடுத்து காப்பாத்திருப்பான், ஆனா அவனுக்கே இவங்க வில்லங்கமா இருப்பாங்க. அது மாதிரி நன்றி கெட்டவர்கள்லாம் இந்த உலகத்துல நடமாடுகின்றார்கள். அதெல்லாம் நம்ம உலகத்துல சகஜமா பார்க்கிறோம். அதான் பகவான் சொல்றான், நரகஸ்தோ அபி, இது நரக துக்கங்கள் என்று தெரிந்து கூட அதுல சுகம் இருக்கு, சுகவத்து மன்யதே, சுகம் இருக்குதுன்னு நினைச்சுட்டு அதுல போய் ஏமாந்து விழறானே அப்படின்னு கபில வாசுதேவர் சொல்றாரு. ஏன்னா அந்த பந்தங்கள்ல போய் விழறானே, மாட்டிக்கிறானே. என்ன சொல்றாரு அது பகவான் அதனால்தான் என்ன பண்ண, யமர்த்தம் உபாதத்தே துக்கேன சுகஹேதவே, துக்கங்களை போக்கத்துக்கு சுகத்தை அடைவதற்காக தான் மனுஷன் பிரயத்தனம் பண்றான். எந்த பொருள்களை சேர்த்து, எந்த உறவுகளை சேர்த்து கொள்கிறானோ. எம் அர்த்தம் உபாதத்தே, அர்த்தம்னா பொருள் இல்லாட்டி சொத்துக்கள் இல்ல உறவுகளை, புதுசா உறவுகளை நினைச்சுக்கிறான். எதுக்காகனா உபாதத்தை துக்கேன சுகஹேதவே, துக்கத்திலிருந்து விடுதலை அடைந்து சுகத்தை அடைவதற்காக. தம் துணோதி பகவான் புமான் சோச்சதி எத்கிருதே, தம் துணோதி, அவைகளை அந்த உறவுகளை பகவான் தான் பிரிக்கிறானா, அவர்களை எதிரிகளாக மாத்தி. ஏன்னா அதை நினைச்சு கவலைப்படுவோம், ஐயோ இந்த உறவுகள் நம்மளை விட்டு பிரிஞ்சு போச்சேன்னு. அது பிரிஞ்சு வந்த பத்தி கவலைப்படாத, அவர்களால் அனுபவிச்ச நரகத்தை நினைச்சுப்பார், துன்பங்களை நினைச்சுப்பார். புரியுதா? அந்த அந்த கருணை காற்றுன்ற பேர்ல நீ அவர்களிடத்துல கருணை காட்டுன்ட்டு எவ்வளவு பந்தப்பட்ட, பந்தத்தில் விடுபட முடியும், அவர்களை காப்பாற்றுவதற்காக நீ எவ்வளவு மன உளைச்சல், உடல் அலைச்சல் பட்ட. இன்னைக்கு அவர்களே நன்றி கட்டவர்களாக மாறும்போது அவர்களை எதிரிகளா பார்க்குற, அவர்களை பழி வாங்கணும் கூட நினைக்கிறேன். அந்த அளவுக்கு கோபம் உனக்கு உண்டாயிடுது. அதை பண்ணதே பகவான் தான். அப்போ அவர்களிடத்துல விடுதலை அடைந்தோடு அத்தோட நிறுத்திக்கோ. அவர்களை பழி வாங்குறதோ அதெல்லாம் நம்ம வேலை இல்லை, அது பாகவதனுடைய வேலை கிடையாது. நியாயம் சாது மார்க்கம், அது சாதுவனுடைய மார்க்கம் கிடையாது. அவர்கள் எதிரிகளா மாறின மாதிரி போட்டோம், பகவான் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு விட்டுரு, அவ்வளவுதான். நம்ம அவர்களை பழி வாங்குறதுக்காக பகவான் அவர்களை விட்டு அந்த உறவுகளை உன்னை விட்டு பிரிக்கல, அந்த சொத்துக்களை உன்னை விட்டு பிரிக்கல.
ஆஹா இவைகளுக்கு சேர்றது எவ்வளவு கஷ்டப்பட்டு இன்னைக்கு கைவிட்டு போச்சேன்னு சொல்லிட்டு அந்த சொத்துக்களை அபகரிச்ச மேல பழி வாங்கினேன். பழி வாங்கிறதுக்காக இல்லை, அந்த சொத்துக்கள் உள்ள ஆசை வர்றதுக்காக தான் பகவான் அதை பண்ணான். அதை புரிஞ்சுக்கோ. அந்த பந்தத்துல போய் சிக்கிக்கொள்ள கூடாதுன்றதுக்காக தான் பகவான் அவர்களை உன்னை விட்டு பிரிச்சான். அதை புரிஞ்சுக்கோ. சாரத்தை எடுத்துக்கோ, அசாரத்தை தள்ளிடு. நீ அசாரமான விஷயத்த கட்டி பிடிச்சுப்பான். என்னன்னா எனக்கு இப்படி துரோகம் பண்ணிட்டாங்களே, நன்றி கட்டல, அவரை நான் பழி வாங்க போறேன், அப்படி பண்ண போறேன், அதெல்லாம் ஒன்றும் பண்ணாது. நான் லீகலாவே நான் என்ன பண்ணுமோ அதை பண்றேன். நான் அவங்களுக்கு எந்த சொத்தும் கிடைக்காத மாதிரி நான் பண்றேன் பாரு, அப்படி பண்ற மாதிரி பழி அதெல்லாம் ஒன்றும் வேணாம். அவர்களிடத்துல விடுதலை இந்த பகவான் எதுக்காக செய்தானோ அதை புரிஞ்சுக்கோ. அது பாகவதனால தான் புரிஞ்சிக்க முடியும். அந்த சாரத்தை எடுத்துக்கிட்டு சுதந்திரமா இப்ப பக்தி பண்ணு. உன் பக்திக்கு தடையாக இருந்தார்கள் அந்த உறவினர்கள், அவர்களை உன்னை விட்டு பிரித்து விட்டான். இப்பொழுது சுதந்திரமா பக்தி பண்ண முடியுமா? அவ்வளவுதான். கிடைச்ச லாபத்தை அனுபவி. இதான் சாரமானது. அசாரத்தை தள்ளிடணும். அவர்கள் நம்ம கோபிச்சுட்டாங்கன்னா நம்மளும் கோபிச்சுக்கிட்டு அவர்களை பழி அது நம்மளுடைய சுபாவம், அது நம்மளுடைய மார்க்கம் இல்லை, அது சாதுக்களுடைய மார்க்கம் இல்லை. நல்லா புரிஞ்சுக்கணும். பாகவதம் ஒரு கிளாஸ் அட்டன் பண்றோம், பாகவதத்துல ஒரு குரு மூலமாக பாகவதத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். ஏன்னா இங்க என்ன சொல்றாரு பாருங்க, இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அன்றாட விஷயங்கள் தான். ஆனா இது எதனாலன்றது பகவான் இங்க சொல்றாரு கீதையில். இது பாகவதத்துல யமர்த்தம் உபாதத்தே துக்கேன சுகஹேதவே, அவர்கள் சுகத்துக்கு காரணமா இருப்பாங்கன்னு சொல்லிட்டு நம்ம சேர்த்துக்கிட்டோம். துக்கம் அப்ப போயிடும் அவர்களை கல்யாணம் பண்ணிட்டா, இல்லாட்டியா அவர் இந்த உறவுகளை சேர்த்தல, இல்லை அந்த நண்பன் இந்த பிள்ளையை பெற்றுக்கொண்டாள் அப்படின்னு அப்பா. கடைசியில் பார்த்தா அவர்களாலே பயம் உண்டாகுதுன்னு சொன்னா, இது என்ன குடும்பம் பாருங்க. அதுதான் பகவான் அவங்கள தன்னிடத்திலிருந்து பிரிக்கிறானா. தம் துனோதி பகவானே புமான் சோச்சதி எத்கிருதே, எவர்களுக்காக விழுந்து பாடுபட்டானோ கவலைப்பட்டானோ அவர்களை இவனிடத்திலிருந்து பகவான் பிரிக்கிறானா. இவர்களுக்கு அதெல்லாம் வயிற்றுல ஏறு துணி போடுவனே, இன்னைக்கு அந்த பிள்ளையை இவனை அடிக்க வரானே, அவனே சொத்துக்காக உன்னை என்ன வேணாலும் பண்றது தயாரா இருக்கானே இல்லையா. இதே மனைவி தானே உயிருக்கு உயிரா நினைச்சேன், அப்படியே அவளுக்காக நீ சோச்சதின்னு கவலைப்பட்ட, அவளை காப்பாற்றுவதற்காக விழுந்து பாடுபட்டேன். இன்னைக்கு அவளே தடகையா மாறும்போது, எதிரியா மாறும்போது இன்னைக்கு கிடுகிடுன்னு பயந்து நடுங்குறானே. பாக்குறோம் இல்லையா பல குடும்பத்துல. இதெல்லாம் உன்னுடைய நீ பாக்கியம் பண்ணிடணும். இந்த துன்பங்கள் வந்தாதான் நீ அதுல இருந்து விடுபட முடியும். யாருக்காக கவலைப்பட்டியோ இன்னைக்கு அவர்களாலே உனக்கு கவலை உண்டாகுது பத்தியா. இதான் பகவான் சேர்த்து பகவான் உன்னை விட்டு பிரிக்கிறதுக்காக தானா. ஏன்னா அந்த பந்தங்களால நீ சிக்கிக்கொண்டால் நீ என்னை அடைய மாட்டாய் அப்படின்றதுக்காக தானா சொல்றாங்க. தம் துனோதி பகவான் புமான் சோச்சதி எத்கிருதே, எவர்களுக்காக கவலைப்பட்டானோ அவர்களை இடத்திலிருந்து பிரிக்கிறானா பகவான். ஏத் அத்ருவஸ்ய தேகஸ்ய சானுபந்தஸ்ய துர்மதிஹி, நிலையற்ற இந்த தேகங்களிடத்துல போய் பற்றுதல் கொண்டு மனைவி பிள்ளைகளோ இல்லை நண்பர்களோ எல்லாமே உறவினர்களோ எல்லாமே தேகங்கள், நிலையற்ற தேகங்கள் தானே அவர்கள்லாம். அந்த நிலையற்ற தேகத்துல போய் இவன் கெட்ட புத்தி படைத்தவனாக இவன் பந்தப்பட்டு போயிடுறானே, அதை போக்குவதற்காக தான் பகவான் இதை பண்றாராம். இங்க சொல்றாரு, ஏத்த அத்ருவஸ்ய தேகஸ்ய சானுபந்தஸ்ய துர்மதிஹி அனுபந்தஸ்ய, அதுல போய் பந்தப்பட்டு கொண்டு துர்மதி கெட்ட புத்தி படைத்த எப்படி இருக்கான். துருவாணி மஞ்சதே மோகாத்து கிரகக்ஷேத்திர வசூனிச்ச, இங்கதான் அதான் ஒண்ணு குடும்ப விஷயங்கள்ல, குடும்ப பட்டுதல்களத்துல, பிள்ளைகளிடத்துலயோ மனைவி கணவனிடத்துலயோ, அதே மாதிரி கிரகக்ஷேத்திரம் நம்மளுடைய வசூனின்னா சொத்து சுகங்கள், பசுக்கள் யானை குதிரைலாம் வச்சிருப்பாங்க அந்த காலத்துல. அதுபோல பசுக்கள், மாடு, மனைவி, மக்கள், சொத்துக்கள், வசூனி, அப்புறமா நல்ல சொத்து சுகங்கள் அதிகமான, அது என்ன சொல்லுவாங்க, தட்டுமுட்டு சாமான்கள் எல்லாமே. அது மாதிரி அந்த சொத்து சுகங்கள்ல போய் பட்டுதல் அடைகிறான் இல்லையா, மூழ்கி போய் பகவானை மறந்துடுறான் இல்லையா. அதனால்தான் பகவான் அவைகளை உன்னிடத்திலிருந்து பகவான் பறிக்கிறானாம். துருவாணி மஞ்சதே மோகாத்து கிரகக்ஷேத்திர வசூனிச்ச, நிலையற்ற அந்த வீடோ குடும்பமோ நம்ம கஷேத்திரமோ நம்ம ஊரோ நம்ம உறவினர்களோ மாடு மனைவி மக்கள் எல்லாமே சொத்து சுகங்களோ எல்லாமே நிலையானதுன்னு நினைக்கிறான் இல்லையா. அந்த நிலையானது இல்லை அப்படின்றது காண்பிக்கிறதுக்காக தான் பகவான் அவர்களை தனக்கு எதிரிகளாக, அவைகள் நிலையற்றவைகள் என்பதை காண்பிக்கிறதுக்கு தான் அந்த சொத்து சுகங்களை இவன் இடத்திலிருந்து பிடுங்குறானா பகவான். அந்த சொத்து சுகங்களை மனைவி எல்லாரையும் அவனிடத்து பிரிக்கிறான் பகவான். பிரிச்சாதான் தெரியும் இவைகள் நிலையற்றவைகள் என்று. இதெல்லாம்
பாகவதத்துல சொல்லியிருக்கு. ஜந்துர்வை பவ ஏதஸ்மின் யாம் யாம் யோனிம் அனுபிரஜேத் தஸ்யாம் தஸ்யாம் சலபதே நிர்வதிம் ந வரஜ்யதே. எந்தெந்த பிறவியில எந்தெந்த பிறவிகள் மனுஷனா பிறந்திருப்பான், மிருகமா பிறந்திருப்பான், பூனையா பிறந்திருப்பான், நாயா பிறந்திருப்பான், எத்தனையோ யோனிகள்ல பிறந்திருக்கான் இல்லையா. ஆனாலும் அந்த யோனி சுகத்தை அவனால் விட முடியல இல்லையா இல்லையா மறுபடியும் அதுதான் பட்டினத்தார் கூட அதான் சொல்றாரு, பிறந்த இடத்தையே மறுபடியும் ஆசைப்படுறியே, அது காம சுகத்துக்கே ஆசைப்படுறியே. நரகஸ்தோ அபி, நரக சௌக்கியம்னு தெரிஞ்சு கூட அந்த அசுத்தமான சந்தோஷத்துக்கு ஆசைப்பட்டு மறுபடியும் பந்தப்படுறியே. அதுதான் சொல்றாரு. ஒவ்வொரு பிறவிகளையும் எடுத்து அந்த பிறவியில ஏற்படக்கூடிய சுக சௌக்கியங்களே பார்த்தா, இப்ப பூனை பூனையினுடைய சௌக்கியங்கள் தான் பெருசா அதுக்கு தெரியும். அது மனுஷ சௌக்கியம் தெரியுமா? தெரியாது. நாய்க்கு அதனுடைய சௌக்கியங்கள் தான் பெருசா தெரியும். எந்தெந்த யோனியில பிறக்கிறோம் அந்த யோனி சுகத்துக்கு ஆசைப்பட்டுதான் காமத்துல உழண்டு இவைகள்ல அந்த சௌக்கியங்களே பெருசா மதிச்சு, இப்படி எல்லாமே அது யானையா இருந்தாலும், புலியா இருந்தாலும், சிங்கமா இருந்தாலும், மனுஷனா இருந்தாலும், மிருகங்களா பறவையா இருந்தாலும், எல்லாமே அற்ப சௌக்கியங்களுக்கு ஆசைப்பட்டு அந்த அதாவது அது எப்படி சொல்றதுன்னு தெரியல. சரி, ஆனா இதுல இருக்கிறத சொல்லணும். எந்தெந்த அந்த அந்த அசுத்தமான வழியிலிருந்து தானே பிறந்த, நீ யோனி வழியா தானே பிறந்த, மறுபடியும் அதுக்கே ஆசைப்படலாமா அப்படின்னு கேட்கிறாருங்க. அதான் சொல்றேன், நரகஸ்தாபி, நரக சௌக்கியத்தை மதிச்சு தானே மறுபடியும் அந்த சௌக்கியத்துக்காக தான் நீ பந்தப்படுற, பெரிய குடும்பங்களை உண்டாக்கி கொள்கிறாய் அப்படின்றாரு. அந்த சுகத்தையே பெருசா மதிக்கிறானே அப்படின்றாரு கபில வாசுதேவருங்க. ஜந்துர்வை பவ ஏதஸ்மின் யாம் யாம் யோனிம் அனுபிரஜேத்து யாம் யாம் யோனிம் அனுபிரஜேத்து தஸ்யாம் தஸ்யம் சலபதே நிர்வதிம் ந விரஜதே. அந்த சுகத்தை இன்னைக்கு வரைக்கும் விட்டப்பாடு கிடையாது. அந்த காம சுகத்தையே பெருசா மதிக்கிறவனுக்கு அந்த சுகத்தையே பெருசா மதிக்கிறவன் இன்னைக்கு வரைக்கும் அந்த சுகத்துல நிவர்த்தி அடைஞ்சது கிடையாது. 70 வயசானாலும் 80 வயசானாலும் ஆசை, அதான் மீசை நிறைச்சாலும் கிழவா உனக்கு ஆசை நிறைக்கலையே அப்படின்ற மாதிரி அந்த சௌக்கியத்துக்காக தான் இப்படி பந்தப்படுறான். எல்லா துன்பங்களையும் தாங்கி கொண்டு அந்த உறவுகளிடத்துல அவன் பட்டுத்தலை வளர்த்து கொள்கிறான். அதனால்தான் கிருஷ்ணனிடத்துல திரும்பி பார்க்காம இருக்கிறான், பகவானிடத்துல பட்டுத்தலை வளர்த்து கொள்ளாமல் இருக்கின்றான் இவன் அப்படின்னு சொல்றாரு கபில வாசுதேவன். நரகஸ்தோ அபி தேகம் வை ந புமஸ்தியக்தும் இச்சதி. வருதா, இது நரக வாழ்க்கைன்னு தெரிஞ்சு கூட இந்த தேகம், அந்த தேக சௌக்கியத்தை அவனால் விட முடியல. பத்தியா, ஆஹா, இந்த தேக சௌக்கியத்தையும் விட முடியல அப்படின்னும் போது தேகத்தை எப்படி விடுவான்? இந்த தேகத்து மேல உள்ள பட்டுதல் எப்படி விடுவான்? விட முடியாது அவனால. நரகத்துல இருந்தா கூட இது சொர்க்கம்னு நினைக்கிறான். உண்மையிலே நாம நர அகம், மனுஷனுடைய பாவம் தான் நரகம் அப்படின்னு பேரு. நரனுடைய அகம், நரனுடைய அகம்னா பாவம், நரன்னா மனுஷன். மனுஷனுடைய பாபத்தினாலதான் இந்த அல்ப சௌக்கியங்கள் அனுபவிச்சு இது பெருசா மதிக்கிறோம் நாம. அதான் சொல்றீங்க, நரகஸ்தோ அவி தேகம் வை ந புமாஸ்தியக்தி மிச்சதி. ஏன்னா நாரக்கியாம் நிர்வதோ சத்தியம் தேவமாயா விமோகிதா. பகவானுடைய மாயால மயக்கப்பட்டு இது சத்தியம்னு நினைக்கிறான். புரியுதா? சத்தியம் தேவமாயா விமோகிதா. நாரக்கியாம் நிர்வதோ, நரக சௌக்கியத்தை போய் இது சத்தியம் நிரந்தரமா இருக்கும், இது எப்பொழுது இந்த சௌக்கியம் கடிச்சுனே இருக்கும் அப்படின்னு பொய்யா மாயையால இப்படி ஏமாற்றப்படுகின்றான், வாழ்க்கையை ஏமாற்றப்படுகின்றான். அதனால்தான் இப்படி போய் பந்தப்பட்டு இப்படி அஜ்ஞானத்துல மூழ்கி மீண்டும் மீண்டும் அந்த சௌக்கியத்தை வளர்த்து கொண்டு இந்திரிய சௌக்கியங்களை பெருசா மதிச்சு ஆத்மலாபத்தை இழந்து விடுகின்றானே என்பதனால கருணையினால் தான் பகவான் இவனுக்கு எதுதான் பிரியமானதோ அவைகளெல்லாம் பகவான் இவனை விட்டு பிரிக்கின்றான். இதை புரிஞ்சுக்கணும். இதெல்லாம் பாகவதத்துல சரியான பாயிண்ட்ஸ். இதெல்லாம் செம்ம மெசேஜ். இதெல்லாம் ஒவ்வொரு தடவை நான் படிக்கும்போது இதெல்லாம் புரிஞ்சுக்கணும். எல்லாருமே இந்த உலகத்துல நாய் பேய் பூனை எல்லாமே இந்த மிதுன சௌக்கியத்தை, அந்த ஆண் பெண் இனக்கவர்ச்சி எல்லாருக்கும் இருக்குதா இல்லையா? பறவைகள் இருந்து, மிருகங்கள் இருந்து, பட்சிகள் இருந்து, மனுஷன்ல இருந்து எல்லாமே, தேவர்கள் கூட எல்லாருக்குமே இந்த காம சுகத்துக்காக தான் பந்தப்படுறதே. ஆனா நரகத்துல அப்படியேப்பட்ட அதுல பந்தப்பட்டு அந்த ஆசையினால விழுந்த அவன் பல நரக துக்கங்களை அனுபவிச்சு கூட ஆனா அதையே சுகம்னு நினைக்கிறான் பாரு. என்ன ஒரு முட்டாள்தனம் பாருங்க. நரக துக்கம் கொடுக்குது,
வாழ்க்கையில பார்த்தா சரியான கொடூரங்கள் அனுபவிக்கிறான், செம்ம நரகத்தை அவன் நல்லா பாக்குறான் சம்சாரத்துல. ஆனாலும் அதுல இருந்து வெளியே வரணும்னு மனசே வரல பாருங்க. எங்க அந்த தேகத்து மேல உள்ள ஆசை, அந்த அந்த உடல் சௌக்கியத்தை அவனால் விட முடியல பாருங்க. அப்ப தன் தேகத்து மேல உள்ள பட்டுதல் எப்படி விட முடியும் அவனால? அதான் சொல்ற, நாரக்கியாம் நிர்வதோன ஆனந்தம். அந்த ஆனந்தம் நரக சௌக்கியத்தை அதை சத்தியம்னு நினைக்கிறான் பாருங்க. அதை எதனால்னா தேவமாயா விமோகிதா, பகவானுடைய மாயையால் அப்படியேப்பட்ட வஞ்சிக்கப்பட்டவனாக அப்படி ஏமாற்றப்படுகின்றானா மனுஷன். இது எல்லா சௌக்கியம்தான். இது தேக சௌக்கியம். புத்திரபாசமும் அப்பா அம்மாவுக்கும் புத்திரபாசம் இருக்கு இல்லையா, அதுவும் ஒரு சௌக்கியம்தான். கணவனுக்கு மனைவி இடத்துல பாசம் இல்லையா, அதுவும் ஒரு சௌக்கியம்தான். அது காம சௌக்கியம் சொல்றோம். அது மாதிரி மனைவிக்கு கணவன், அப்படி எல்லாமே எந்த அசுத்தத்திலிருந்து நம்ம பிறந்தோமோ அந்த அசுத்தத்தையே மறுபடியும் ஆசைப்படுறது, அதுவா மனுஷனுடைய தன்மை? அது மிருகத்தன்மை அல்லவா? மனுஷத்தன்மைன்னு என்ன? பகவானை தேடி சுத்தமான சௌக்கியத்தை அல்லவா தேடி ஓட வேண்டும். அசுத்தமான சௌக்கியத்தையே மறுபடியும் லஸ்ட் டிசைர், அந்த லஸ்ட் டிசைர்லயே ஆசைப்படுறானே, என்ன ஒரு முட்டாள்தனம்! இதில் தானே பந்தப்பட்டேன், இதில் தானே நரகத்தை பார்த்தேன், இதில் தானே படாத பாடுபட்டேன். யாருக்காக நீ அப்படி ஓடி ஓடி ஒழிச்சிய கஷ்டப்பட்டு இன்னைக்கு அவர்களே எதிரிகளா மாறும்போது பயந்து நடுங்குறியே, அப்படியே கெட்டு நடுங்குறியே, நரகத்தை பார்க்கிறாயே. இது உனக்கு தேவைதானா? ஏன்னா தேவ மாயா விமோகிதா, பகவானுடைய மாயால வஞ்சிக்கப்பட்டவனாக விடுகின்றாய், மோகிக்கிறாய். அது எங்கிருந்து வரணும்? ஆத்மாச்சாயா சுதாகார பசு திரவிண பந்துஷு. இப்படி எதிரா மாயனா இந்த தேகம்தான், மனைவிதான், பிள்ளைகள் தான், அப்புறம் வீடு தான், அப்புறம் பசுக்கள், நம்மளுடைய வாகனங்கள், பசுக்கள், திரவியங்கள், சொத்து சுகங்கள், பேங்க் பேலன்ஸு, அப்புறம் நிலபலன்கள், தட்டுமுட்டு சாமான்கள் எல்லாம் தான், பந்துக்கள், மற்ற உறவினர்கள், இதெல்லாம் மாயை தான். இந்த மாயையால் தான் மயக்கப்பட்டு இவர்களை விட முடியல, அவர்களை விட முடியல, அவர்களுக்கு ஏற்ற மாதிரி இருந்தோம், இவங்களுக்கு ஏற்ற மாதிரி இருந்தோம். உண்மை எதுன்னு தெரியல, பொய் எதுன்னு தெரியல. ஆனா உனக்காக என்னைக்கு வாழ்ந்திருக்க? அவங்களுக்காக வேஷம் போட்டு காலம் பூரா இப்படி व्यर्थமாக்கிட்டே ஊருக்காக வாழ்ந்து உனக்காக என்னைக்கு வாழ்ந்திருக்க? உன்னுடைய ஆத்மலாபத்தை என்னைக்கு தேடி இருக்க? உன் ஜென்மாவை கரையத்துக்காக கிருஷ்ணத்துல நீ எப்பதான் வர போற? நீ குடும்பத்துக்காக உழைச்ச, குழந்தைகளுக்காக உழைச்ச, என்ன லாபத்தை கண்ட? இதுதான் பகவானுடைய தேவ மாயா விமோகிதாக, பகவானுடைய மாயால வஞ்சிக்கப்பட்டவர்கள், மோகித்தவர்கள். அதுதான் இங்க சொல்றார். ஆத்மா ஜாய சுதாகார பசு திரவிண பந்துஷு நிருட மூல ஹிருதய ஆத்மானம் பகுமன்யதே. பத்தியா, அதுல வேரூன்றின இருதயம் உடையவனாக இவன், அதுதான் பெருசு, அது பெரும் பாக்கியமா பகுமன்யதே, அதை பெரிய சந்தோஷமா நினைக்கிறானா. நான் பெரிய குடும்பஸ்தன், நான் எனக்கு எல்லாம் மனைவி இருக்கா, குழந்தைகளுக்கு சொத்து சுகங்கள்லாம் நிலபலங்கள்லாம் இருக்கு, மாடு மனைவி மக்கள்லாம், எனக்கு வசதிகள், எத்தனை ஏக்கர் நிலம் இருக்குது, எனக்கு பயிர்கள்லாம் விளையுது, ஒரு பக்கம் போகம், எனக்கு வருமானம் வந்துட்டு இருக்கு, ஒரு பணம் பிஸ்னஸ்ல எனக்கு வருமானம் வந்துட்டு இருக்கு, எனக்கு என்ன குறைச்சல், எனக்கு உறவினர்கள் இருக்காங்க, நல்லவன், எல்லாம் இருக்கு. எல்லாம் இந்த பிறவியோட போயிடும். அந்த பிறவியிலேயும் 100 வயசு வாழ்றதுன்றது நிச்சயம் கிடையாது. அத்ருவேன சரீரம் நிலையற்றது. ஆனா இவன் துருவாணி, நிலையற்றது நிலையானதுன்னு நினைச்சுக்கிறானா. எதனால? தேவமாயா விமோகிதா. அவ்வளவு நோய்களை அவஸ்தப்படுறான், இவர்களால பலவிதமான துன்பங்களை அனுபவிச்சுறான், அதெல்லாம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிறான். ஏன்னா அதில் கிடைக்கிற அற்ப சௌக்கியத்துக்கு ஆசைப்பட்டு சுத்தமா இவன் சந்தோஷமாவே இல்லை, பல துக்கங்கள் அனுபவிக்கிறான். இவ்வளவு சொத்து சுகங்கள் இருக்குது, எல்லாமே இருக்குது, ஆனா மனசுல ஏதோ ஒரு குறையா இருக்கு, நிம்மதி இல்லை. ஆனா பாகவத்து வர மாட்டேன்றான், பகவான் நாமா சொல்ல மாட்டேன்றான். இப்படி ஏமாந்து போகிறார்கள் மக்கள் என்று கபில வாசுதேவர் இங்க நம்மள அதான் சொல்ற, கடுமையா சொல்றாரு. இங்க கடுமையா சொல்றாரு, புரிஞ்சுக்கணும், நல்லா நம்மளுக்கு சுருக்கணும் உரைக்கிற மாதிரி சொல்றாரு. இங்க அப்படி சொல்லலாம், அப்படிதான் சொல்றாரு. நிருட மூல ஹிருதய ஆத்மானம் பகுமன்யதே, தன்னை பெரிய பாக்கியசாலியாக, தன்னை உயர்ந்தவனாக காண்பித்துக் கொள்கிறான். ஆத்மானம் பகுமன்யதே, தான் பெரிய என்னவோ அடைய முடியாத பெரிய சொத்து, தன்னை பெரிய வசதிக்காரனாக, தன்னை அந்தஸ்து உள்ளவனாக, சிறந்தவனாக தன்னை நினைத்துக் கொள்கிறான். அதுதான் என்னன்னா, சொத்து சுகம் இருந்தா மனைவி குழந்தைகள் இவைகள்லாம் இருக்குதுதான் தன்னுடைய தான் பெரிய ஆளு அப்படின்னு தன்னை நினைச்சுக்கிறானா. இந்த சொசைட்டில பெரிய ஸ்டேட்டஸ்ல இருக்கிறதா தன்னை நினைச்சுக்கிறானா, சொத்து சுகம் எல்லாம் பெருசா இருக்கிறதுனால.
அது கிடையாது, அது கிடையாது வாழ்க்கை. அது நரக வாழ்க்கை. அது உன்னுடைய பாவத்தில் தான் நீ அதெல்லாம் சௌக்கியம் நினைக்கிற. ஒரு ஒரு பன்றி ஒரு பன்றியானது மலத்துல ஒழுகுறது, மலத்தை தின்கின்றது. புரியுதா? நாய் இருக்குல்ல, அழிஞ்சிட்டு சாவுது, அதுதான் சௌக்கியம். அதுக்காக போய் நீ உயர்ந்த விஷயம் போட்டான்னா எது போட்டாலும் அது பெருசா தெரியாது. அது கண்டதை சாப்பிட்டு இது பண்ண, ஆனா அதுதான் சௌக்கியம். அதுக்கு கிடைக்கிற உணவு தான் அதுக்கு சௌக்கியம். அந்தந்த நிலையிலிருந்து பார்க்கணும். நம்ம நிலையில பார்த்தா நமக்கு சௌக்கியமா இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் தேவர்களுக்கு சௌக்கியமா இருக்காது, தெரியுமா? தேவர்களுக்கு நரக சௌக்கியங்கள் நிறைய. நம்மள நரக துக்கத்தை நரக சௌக்கியத்தை சந்தோஷம் நினைக்கிறோம் அப்படின்னு தேவர்கள்லாம் சொல்றாங்க. ஏன்னா அவர்லாம் அமிர்த பானம் பண்ணக்கூடியவர்கள் தேவர்கள்லாம். நம்மளோட உயர்ந்த ஸ்டேட்டஸ்ல இருக்கிறவங்க போய் கேட்டு பாருங்க, ரிஷிகளை பாகவதர்லாம் கேட்டு பாருங்க. அருமையான பாகவத சௌக்கியத்தை விட்டுட்டு இப்படி அசுத்தமான சௌக்கியங்களையே பெருசா நினைக்கிறானே. இது அசுத்தமான சௌக்கியம்னு தெரியும், இந்த உலக சௌக்கியங்கள் எல்லாம் பார்த்தா அதெல்லாம் கலங்கப்பட்ட சௌக்கியம் தெரியும். ஆனா அதை பெருசா மதிக்கிறானே. பகுமன்யதே, அதை பகுமன்யதே, ஆத்மானம் பகுமன்யதே. அது பெருசா பெருசா மன்யதேனே நினைக்கிறது, பெருசா நினைக்கிறானே அதை, அந்த சௌக்கியத்தை. ஏன்னா பெருசான சௌக்கியத்தை அனுபவிச்சதில்லை. அந்த அனுபவம் பகவத் சௌக்கியத்தை, கிருஷ்ண பக்தி சௌக்கியத்தை அனுபவிச்சதுனால இதெல்லாம் பெருசா தோணுது. ஒரு பன்றிக்கு என்னன்னா மலத்தை சாப்பிட்றது தான் அதுக்கு சுகம். புரியுதா? மலத்தை சாப்பிட்டு தான் அது கொழுன்னு இருக்குது. அந்த மலத்தை சாப்பிட்டு, புரியுதா, கண்ட மலங்களை போய் சாப்பிட்றோம், சேத்துல உழலும். ஆனா அது நம்மளுக்கு அருவருப்பா இருக்கும் நமக்கெல்லாம் பார்த்தா, அந்த பன்றியை பார்த்தா. அது மாதிரி நம்மளுடைய சௌக்கியங்கள்லாம் பார்த்தா நம்மளாம் அசுத்தமான இந்த நரக சௌக்கியங்களை போய் இந்த அற்ப காம சுகத்திலேயே இப்படிப்பட்ட அசுத்தமான சௌக்கியங்கள்ல மற்ற சௌக்கியங்களே சாப்பிட்றதோ இது பண்றதோ இதெல்லாம் தேவர்களுக்கு பார்த்தா அசுத்தமா இருக்கும். அதனால தேவர்கள் பூமியில வந்தா கால் படாம நிற்பாங்க. இந்த பூமியில் மலமூத்திரவங்களை விசர்ஜனம் பண்றாங்க, எச்சில்லாம் துப்புறாங்க. இந்த இடத்துல போய் நம்ம கால் பதிக்கிறதா அப்படின்னு சொல்லிட்டு தேவேந்திர இந்திராதி தேவர்கள்லாம் வந்தா அந்தரத்திலே நிற்பாங்களாம். அவர்கள் இந்த பூமியை ஸ்பர்சிக்கத்தகாதது அப்படின்னு நினைப்பாங்களாம். ஏன்னா நம்ம மனுஷர்கள் நம்மளாம் ஓடுறோம் இல்லையா, நம்ம அசுத்தம் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா அந்த பூமியை. அதனால தேவர்கள்லாம் அந்தரத்திலே நிற்பாங்களாம். இந்த பூமியை தொடத்தகாத அஸ்பிருஷ்ய அனுபலோக்கியம் சேஷபார கரீதரா. இந்த பூமாதேவிக்கு, இந்த ஆதிசேஷனுக்கு பாரம் உள்ளவர்களாக ஒவ்வொரு வருஷமும் பூமாதேவி உண்டு பண்ணிட்டு இருக்கிறாளாம் பல மக்களை. ஆமா, அஸ்பிருஷ்ய அனுபலோக்கியம், பார்க்கத்தகாதவர்கள், அதாவது அந்த பூமி தொடத்தகாததாக இருக்குதான் பார்க்கறதுக்கு. ஆதிசேஷனுக்கு பாரமாக நிறைய கலியில அவ்வளவு துஷ்டர்கள் நிறைய விருத்தி அடைஞ்சிடுவாங்க. அதனால இந்த பூமியே அது போல தொட தகாதது அப்படின்ட்டு தேவரெல்லாம் ஒதுக்கிடுவாங்களாம், அந்த இடத்துலயே இருப்பாங்களாம். ஆவிர்வாகம் வந்தா கூட அந்த இடத்துலயே வாங்கிட்டு போயிடுவாங்க, அவ்வளவுதான். அப்போ நம்மளை பார்த்து தேவர்கள்லாம் இவர்கள் நரகவாசிகள், இவர்கள்லாம் நரக சௌக்கியத்தை அனுபவிக்கின்றவர்கள் அப்படின்னு நம்மளை பார்த்து அருவருப்பு, நம்மளுடைய சௌக்கியங்கள்லாம் அவங்களுக்கு அருவருப்பா இருக்குமா. இந்த சௌக்கியங்கள்லாம் தொடக்கூட மாட்டாங்களாம் தேவர்கள்லாம். அப்ப தேவலோகத்தை சௌக்கியத்துக்கு அதுக்கு மேல ரிஷிகள்லாம் இருக்காங்க இல்லையா, அந்த தேவலோக சௌக்கியம் ரொம்ப மேடக உருவசி டான்ஸோ இல்லை அங்க அமிர்தபானம் சாப்பிட்றதோ, அங்க இருக்கிற சொர்க்கலோக சௌக்கியங்கள்லாம் பரிசுத்தமானது. ஆனா அதையே அவர்கள் விருப்பாங்களாம் ரிஷிகள்லாம். இன்னும் மகாத்மாக்கள் போனா அந்த சௌக்கியத்தையும் வெறுப்பாங்க. அந்த அஷ்டமா சித்திகள் பெற்றவர்கள் இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டவர்களா போயிடுவாங்க. ஆனா அதுக்கும் மேலான ஒவ்வொரு ஸ்டேஜ், மகர்லோகம், ஜனலோகம், தபோலோகம், சத்தியலோகம்லாம் இருக்கு இல்லையா, அந்தந்த ஸ்டேஜ், அந்த பிரம்மலோக சௌக்கியத்தையே நரகமா நினைப்பாங்களாம் யாரு? பாகவதர்கள். ஏன்னா பகவானுடைய சௌக்கியமானது அத்தகையதான். சச்சிதானந்த ரூபாய விஸ்வத்பத்தியாதிஹேதவே தாபத்ரய விநாசாய ஸ்ரீகிருஷ்ணாய வயம் நமஹ. ஸ்ரீகிருஷ்ணனை ஸ்தோத்திரம் பண்ணக்கூடியவர்கள், சச்சிதானந்த ஸ்வரூபத்துல ரமிக்கின்றவர்கள், அவர்கள் இந்த 3 வித தாபங்கள்ல விடுபட்டவர்கள். தாபத்திரைய விநாசாய, தாபத்திரயங்களை நாசம் பண்ணவங்க. அப்படிப்பட்ட விஸ்வத்பத்தியாதி ஹேதவே, உலகத்தை படைத்து காத்து அழிப்பதற்கு காரணமா இருக்கக்கூடிய கிருஷ்ண சௌக்கியத்துல ரமிக்கின்றவர்கள் பரிசுத்தமானவர்கள். அவர்கள் சச்சிதானந்த ஸ்வரூபத்துல ரமிக்கக்கூடியவர்கள். அவர்கள் இந்த உலக விஷயங்களை எதுலையுமே ஆசைப்பட மாட்டாங்க. அதான் பாகவதம் காட்டுற வழி. நமக்கு உயர்ந்த இத்தம் பிரம்ம சுகானுபூத்தியா பிரம்ம சௌக்கியம் தோ அனந்தம் நாயம் தேக போஜாம் லோகே கஷ்டான் காமான் அர்ஹதே விட்புஜாமய. மலத்தை தின்னக்கூடிய பன்றிகள் போல உழல்வதற்காக மனுஷ பிறவியானது கொடுக்கப்படவில்லை. உனக்கு கஷ்டமா கடினமா உழைச்சி இந்த அற்ப காமான், இந்த காம சௌக்கியங்களை அனுபவிக்கிறதுக்காக, இந்த அற்ப சௌக்கியங்கள்ல போய் உழல்வதற்காக இந்த மனுஷ தேகம் கொடுக்கப்படவில்லை.
அப்ப எதுக்கான தபோ திவ்யம், தெய்வீகமான சௌக்கியத்தை அனுபவிப்பதற்காக தவத்தை மேற்கொள்ளுங்கள். புத்திரகா ஏன சத்துவம் சுத்தியத் யஸ்மாத் பிரம்ம சௌக்கியம் துவானந்தம். அந்த மனசு சுத்தமான ஹிருதயத்துல பிரகாசிக்கக்கூடிய அந்த பிரம்ம சௌக்கியமாகிய, அந்த பரிசுத்தமான சௌக்கியமாகிய, சச்சிதானந்த சௌக்கியமாகிய அந்த சௌக்கியத்தை அனுபவியுங்கள். அதுதான் நிரந்தரமானது என்று ரிஷபதேவர் சொல்றார். அது அப்ப எதுக்காக தேகம்? நாயம் தேகம் தேகபாஜாம் லோகே, மனுஷ லோகத்துல தேகம் கொடுக்கப்பட்டது விற்புஜாம் மலத்தை தின்னக்கூடிய அது அசுத்தமான சௌக்கியங்களை அனுபவிப்பதற்காக கிடையாது. அதுக்கு வேண்டி கடினமா உழைக்கணும்னு அவசியம் கிடையாது. அப்படி கஷ்டான் காமான்னா அர்ஹதே விற்புஜாம்பியே தபோ திவ்யம் புத்திரகா ஏன சத்வம் சுத்தியத் யஸ்மாத் பிரம்ம சௌக்கியம் து அனந்தம். அப்போ நாம எந்த நிலையிலிருந்து, ஆனா இந்த நிலையை நம்மளால் விட முடியல பத்தியா. தேவமாயா விமோகிதா நரகஸ்தோ அபி தேகம் வைப்போம் தியக்தம் இச்சதே ஆரோக்கியம் நிர்வதோ சத்தியம். இதெல்லாம் சத்தியம் நினைக்கிறோமே, இந்த சௌக்கியங்கள்லாம் ஒரு நாள் அழிஞ்சு போயிடும். தேவமாயா விமோகிதா, தேவமாயால விமோகித்தவர்களாகியவர்கள். அது என்ன, எதுல, அது எந்த சௌக்கியத்தை எதுல சௌக்கியப்படுறான்னா ஆத்மா ஜாய சுதாகார பசுத்ரமின பந்துஷு. இந்த தேகமோ மனைவியோ குழந்தைகளோ சொத்து சுகங்களோ உறவினர்களோ இது மாதிரி காம சௌக்கியத்திலையோ இல்லை பந்தபாசம் என்ற புத்திரபாசங்கள் என்ற மழலை சௌக்கியத்திலையோ அல்லது பந்துக்களுடைய சௌக்கியத்திலையோ சொத்து சுகங்கள் உள்ள சௌக்கியத்திலையோ இவைகளை மூலஹிருதியாக வேறொன்றின மனமுடையவனாக இருக்கின்றானாம். அதுவே பகுமன்யாதே பெருசா அந்த சௌக்கியத்தையே பெருசா மதிக்கின்ற இவனுக்கு பிரம்ம சௌக்கியம் என்னன்னு தெரிய போகுது. இவனுக்கு கிருஷ்ண பக்தினா என்னன்னு தெரிய போகுது. கிருஷ்ண கதைகள் அவன் எங்க வரப்போறான் அப்படின்னு நான் கேட்கல. இதெல்லாம் கபில வாசுதேவர் கேட்கிறார், கடினமா சொல்றாரு இங்க. அதான் சொல்றாரு, கரோத்திய அவிரதம் மூடகோ துரிதானி துராசையா. அப்படிப்பட்ட கெட்ட ஆசைகளை உடையவர்களாகிய இவர்கள் இடைவெளி இல்லாமல் நைட் இல்லை பகல் இல்லை அப்படி உழைக்கிறான். நைட் ஷிஃப்ட் டே ஷிஃப்ட் எல்லாம் ஐடி கம்பெனியில் பார்த்தா ஃபுல்லா நைட் ஷிஃப்ட் தான் சொல்றாங்க. அப்படிலாம் கடினமா எதுக்காகனா அல்ப சௌக்கியத்துக்காக, துராசைய கெட்ட ஆசைகள் உடையவர்களாகிய அவர்கள் இப்படியெல்லாம் அந்த ஆசைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்காக. ஆக்ஷித்த ஆத்மேந்திரியா ஸ்திரீனாம் அசதீனாம் ச மாயையா ரஹோ ரசிதயா ஆலாபகி சிசுனாம் கலபாஷினாம். நிலையற்ற அதே மாதிரி அசத்தான ஸ்திரீகள் இடத்துல கூட அசஸ்திரீனாம்னு பதம் போட்டிருந்தீங்க. கடுமையா பேசக்கூடியவர்களாக எடுத்தெறிஞ்சு பேசக்கூடியவளா இருந்தாலும் அவளிடத்துல போய் சௌக்கியத்தை அனுபவிக்கணும் மாயவன். அப்படியேப்பட்ட மாய அந்த காம சௌக்கியம் அவனுக்கு அவ்வளவு பெருசா தோணுது இல்லையா. அசத்தான ஸ்திரீ அவள் மனமறிஞ்ச புறக்கணிக்கிறா, பயங்கரமா உன்னை அழகழிக்கிறா, துன்பப்படுத்துறா. ஆனா அவளிடத்துலயே கூட இவன் எப்படியாவது சௌக்கியத்தை அனுபவிக்கணும்னு நினைக்கிறான் பாரு. என்ன ஒரு முட்டாள்தனம் பாரு. அதான் சொல்றாரு இங்க, முட்டாள்தனம் சொல்றாரு இங்க. ஆக்ஷிப்தா ஆத்மேந்திரியா, அப்படிப்பட்ட இந்திரியங்கள் ஆக்ஷிப்தா, அப்படிப்பட்ட இந்திரிய சௌக்கியங்கள் அவனை அப்படி அப்படியேப்பட்ட அந்த காம ஆசை அவனை அப்படி அபகரிக்குதான் மனசு. அந்த அசத்தான ஸ்திரீகள் இடத்துல கூட சில பேர் வேசிகள் இடத்துல கூட போறாங்க இல்லையா அந்த சௌக்கியத்தை அனுபவிக்கிறதுக்கு. அசத்தென்று தெரிஞ்சு கூட அந்த காமத்தை அடக்க முடியாததுனால அது மாதிரி அந்த சௌக்கியத்தை ஆக்ஷிப்த ஆத்மேந்திரியா ஸ்திரீனாம் அசதீனாம் ச மாயையா. அப்படிப்பட்ட மாயை எவ்வளவு வலிமையுடையதா இருக்கு பத்தியா. அந்த மாயால மயங்கியவர்கள். ரஹோ ரச்சித ஆலாபகி சிசுனாம் கலபாஷினாம். அது பெண்ணாசை மட்டும் இல்லை, தன்னுடைய புத்திரபாசம் அந்த கலபாஷின மழை சொல்கள் மயக்கத்தினால அந்த மாயால மயங்கி அவரிடத்துல பந்தப்படுறான். போய் அந்த சிசுக்கள் இடத்துல போய் கலபாஷினா அந்த மழை சொல்ல மயங்கி இப்படி ஏமாந்து போறானே வாழ்க்கையில. இந்த சொந்த கிருஷ்ண சௌக்கியத்துல அல்லவா அனுபவிக்க வேண்டும் என்று சொல்கிறார். கிரகேஷு கூட தர்மேஷு துக்கதந்திரேஷு அதந்திரிதா குர்வன் துக்க பிரதீகாரம் சுகவன் மன்யதே கிரகி. இந்த குடும்பஸ்தன் இல்லற தர்மங்கள் எப்படி கடைப்பிடிக்கிறான்னா கபட தர்மங்கள் நிறைய பொய் சொல்றான். பொய்லாம் சொன்னாதான் வேலையாகும், இல்லைன்னா வேலையாகாது அப்படின்றான். உத்தியோகத்துல பொய் சொல்றான். நிறைய பொய்கள் இல்லாம வேலையாகாது. குடும்பத்துல மனைவி இடத்துல மறைக்கணும், சம்பள பணத்தை மறைக்கணும், எல்லா விஷயத்தையும் மறைக்கிறான். நிறைய பொய்கள், பிள்ளைகள் இடத்துல பொய் சொல்லணும், மனைவி இடத்துல பொய் சொல்றான், எல்லா விஷயத்திலும் பொய் சொல்றான். அப்போ கூட கபட தர்மங்களை கடைப்பிடிக்கிறான். அதெல்லாம் பார்க்கணும். ஏன்னா எப்படியா விருத்தி நடக்குதா, வாழ்க்கை நடக்குதா, அதுக்காக கபட தர்மங்களை கடைப்பிடிக்கிறான், பொய் சொல்றான், எவ்வளவு பாவங்களை செய்யறான் பார் தன்னை அறியாமலே. அதான் சொல்றாரு, கிரகேஷு கூட தர்மேஷு துக்க தந்திரேஷு அதந்திரிதா
துக்கத்தை போக்கிக் கொள்வதற்காக பொய் சொல்றான், கபடமா நடந்துக்கிறான். அதே சமயத்துல அந்த துக்கத்தை போக்கிக் கொள்வதையே சுகமாக நினைக்கிறான். தற்காலிகமான அப்பப்பத்திற்கு ஏற்படக்கூடிய துக்கங்களை போக்கிக் கொள்வதற்காக தற்காலிகமான பரிகாரங்களை தேடுகின்றான். அதுக்கு ஒருவன் துக்க பிரதிகாரமா சுகவன்மன்யதே கிரகி, அந்த துக்கத்திலிருந்து வெளிவந்தாவே அது பெரிய சுகமா நினைக்கிறானா. அவன் உண்மையான பிரம்ம சௌக்கியத்தெல்லாம் பார்த்தான்னா இவன் விடுவானா? விட மாட்டான். அதான் சொல்ல, பிரம்ம சௌக்கியத்தை அனுபவம் இல்லாததுனால இந்த இந்த துக்கத்திலிருந்து வெளிவரதே பெரிய சௌக்கியமா நினைக்கிறான். ஒவ்வொரு பிரச்சனையிலிருந்து விடுபட்டா போதும். எப்பா குடும்பத்துல அவ்வளவு பிரச்சனைகள் பா, இதுல இருந்து வெளிவந்தா போதும்பா, அப்பா நான் சௌக்கியமாயிடும், அப்பதான் நிம்மதி. அந்த சாந்தி கிடைக்கிறதுக்கு அப்படி விளாடுறான், கடினமா போராடுறான். அவ்வளவு லேஸ்ட் அந்த சாந்தி கட்சியில். அப்ப அற்ப சௌக்கியங்களுக்காக அந்த துக்கத்தை போக்கிக் கொள்வதையே சுகமாக மதிக்கின்றான். அப்ப உண்மையான சௌக்கியமாக்கிய பிரம்ம சௌக்கியத்தை அவன் புரிஞ்சுட்டானா அதுக்கு அதை விடுவானா? விட மாட்டான் இல்லையா? அதுக்கு வரல. நாம என்ன பண்றோம், இதையே சௌக்கியம் நினைக்கிறோம். துக்கத்திலிருந்து ஒரு ரிலாக்ஸேஷனுக்கு தான் இந்த சௌக்கியம். அதையே அந்த துக்கத்திலிருந்து ஒரு விடுதலை, அதுக்காக தான் இந்த சௌக்கியம். அந்த சௌக்கியத்தை பெருசா மதிக்கிறியே, உன்னை பிரம்ம சௌக்கியத்தெல்லாம் பார்த்தோன்னா விடுவியா? பிரம்ம சௌக்கியம் அனந்தம், அதுதான் சுத்தமான சௌக்கியம். அந்த பேரானந்தத்தை ஏதாவது அதான் சொல்றேன், சிற்றின்பத்தை பெருசா மதிக்கிறேன், பேரின்பத்தை நீ ஒன்னும் பார்த்தது கிடையாது. அப்போ துக்கத்திலிருந்து விடுதலை அடையக்கூடிய தற்கால பரிகாரங்களையே சுகமாக நினைக்கின்றான். இதான் மனுஷ சுபாவம். இந்த பிரச்சனையிலிருந்து நான் வெளியே வந்தா போதும், அதுவே எனக்கு பெரிய சௌக்கியம் அப்படின்னு நினைக்கிறான் இல்லையா? சரி, இப்படியே போயிட்டு இருக்கு. சொல்றேன் எதுக்காகனா, சந்தகியமான சர்வாங்கா ஏஷாம் உத்வகனாதினா கருத்தி அவிரதம் மூடகோ துரிதானிய துராசையா. இந்த மூடனாகிய இவனை என்னத்தை சொல்றது? இவனுக்கு திருப்பி 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 அடிபடுறான், உதப்படுறான், அவ்வளவு இன்னல்கள் படுறான். மறுபடியும் அந்த சௌக்கியத்தை விட முடியாம மறுபடியும் அந்த அவமானத்தை தாங்கின்றாவது அந்த சௌக்கியத்தை அனுபவிக்கணும். மறுபடியும் அவர்களுக்காக அந்த பந்தப்படணும், அவர்களுக்காக இவன் எல்லாமே செய்யறான். கேட்டா அப்படிதான் இருக்கும். குடும்பம்னா அப்படித்தான் இருக்கும். என்ன பண்ண முடியும்? அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் போகணும். அதுதான் சொல்றேனே, இவன் வைராக்கியம் அடைய மாட்டான், பகவான்களே வரமாட்டான். எவ்வளவு பாடுபட்டாலும் கட்சி வரைக்கும் அதுலயே மரணம் வந்துடும். எப்படி ஒரு பட்டுப்பூச்சானது தன் வாயிலிருந்து ஒரு நூலை கக்கி தனக்குத்தானே ஒரு வலையை பின்னி அது ஜவ்வா இருக்கும் போது அர்த்தம் வந்துடலாம், அது அப்படியே காஞ்சி போயிடுச்சுன்னா நூலா மாறிடும், அந்த பட்டு நூலா மாறிடும். மாறிச்சுன்னா அதால அறுக்க முடியாதான். அதுவே தன்னுக்குள்ள ஒரு கட்டு போட்டுக்கிட்டு அதுல இருந்து வெளியே வர முடியாம எப்படி அதுலயே செத்து போதோ, அது மாதிரி இவனுக்குள்ள பந்தங்களை உண்டு பண்ணி கொண்டு அவரிடத்துல வெளியே வர முடியாம கடைசியில அதுலயே அந்த குடும்பத்திலே செத்து போறான். மனுஷன் எப்படி தன் வாழ்க்கை அழிச்சுக்கிறான் பத்தியா? தன் வாழ்க்கை எப்படி நரகமான ஒரு சௌக்கியத்தை பெருசா மதிச்சு அப்படியே குடும்பத்திலே இருந்து இல்லற கவலைகளால மூழ்கி கடைசியில அப்படியே அழிஞ்சு போறான் பத்தியா? மனுஷன் தன் வாழ்க்கையை எப்படி அழித்துக் கொள்கிறான் பாத்தியா? இதுதான் மனுஷ ஜென்மாவை கரையேற்றி கொள்வதற்கான வாய்ப்புகள் கிடைச்சா அதை பயன்படுத்தி கொள்ளாமல் இந்த பந்தங்கள்ல மூடனாக இருந்து துராசையா அப்படி கெட்ட ஆசைகள் போய் விழுந்து அதிக சௌக்கியம் நினைச்சு அதிக உயர்ந்த பகுமன்யத்தை அதை பெருசா மதிச்சு அந்த நரக சௌக்கியங்கள் நரகத்துல இருந்து கூட அதையே பெரிய சொர்க்கமாக நினைச்சு இப்படி அசுத்தமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு செத்து போறான்னா அது என்ன வாழ்க்கை? அது மனுஷனா பிறந்து மிருக வாழ்க்கை வாழ்வதற்காக மனுஷன் இந்த நாயம் தேக பாஜன் ட்ரூலோகே மனுஷ லோகத்துல உனக்கு மனுஷ பிறவி கொடுத்தது இதுக்காகவா? மிருக சௌக்கியங்கள் அனுபவிக்கிறதுக்காகவா? கிடையாது. அதனால பகவான் நம்ம விட்டு எதெல்லாம் பிரிக்கிறானோ, உன்னால விட முடியாத ஒரு பந்தத்தை பகவான் விட வைக்கிறான்னா அதுதான் பகவானுடைய கருணைன்னு தெரிஞ்சுக்கும். அப்ப கிருஷ்ண பக்தி என்னன்னா இவைகள்லாம் உனக்கு அனுகூலமா இருந்தா உன்னை அஜ்ஞானத்துல மூழ்கி இப்படி சாகடிச்சிடும் புரியுதா கடைசி காலத்துல. அதனால கிருஷ்ண இடத்துல வந்தா உன்னால விட முடியாத பந்தத்தை பகவானால் விட முடியும்படி செய்திருவான். அதான் பகவானுடைய ஏற்பாடு. என்னடா இவங்க எதிரியா இருக்காங்களே இதனால இது அப்படி கிடையாது, கிருஷ்ணனுடைய அனுகிரகம். ஏன்னா எவர்களை காப்பாற்றுவதற்காக நீ படாத பாடுபட்டியோ, உன் ஆத்மாவையே மறந்தியோ, உன் ஜென்மலாபத்தை எழுந்தியோ, அத பகவான் என்ன பண்றான்? வேணாம், இது வேணாம், உனக்கு நான் திசை திருப்புறேன். உன்னால விட முடியாத சௌக்கியத்தை அவர்களே உன்னை விட்டு விடும்படி பண்ணுவோம். எந்த பந்தங்கள்ல உன்னால விட முடியும்னு சொன்னியா அந்த பந்தங்களை உன்னை விட்டுடும். உன்னை விட்டு அது பெரிய லாபம் தானே உனக்கு. இப்ப கிருஷ்ணனை தேடி சுலபமா நீ வந்துடலாமே. அதான் பகவான் சம்சார பந்தத்திலிருந்து விடுவிக்கிறது. அகில பந்த முக்தையே, அதுதான் பாகவதம். பாகவதம் பொழுதுபோக்கத்துக்காக கிடையாது, அகில பந்த முக்தையே, பந்தத்தை போக்கத்துக்காக தான் பாகவதம், பொழுதுபோக்கத்துக்காக பாகவதம் கிடையாது.
அந்த பந்தங்களை உன்னிடத்துல இருந்து விலகுவான் பகவான். புரியுதா? இவருடைய துஷ்ட சுபாவங்கள் வெளிப்படும் போது தான் தெரிவிப்பான், ஆஹா இவளுக்குள்ள இப்படி ஒரு தாடகம் இருக்குதா, இவனுக்குள்ள ஒரு ராட்சசம் இருக்கானா அப்படின்னு சொல்லி, ஆணோ பெண்ணோ சொல்றேன் பொதுவா, ஒவ்வொருக்குள்ள ஒரு ராட்சசம் ஒளிஞ்சு இருக்கான். அது வெளிப்படும் போது அப்போ அவனை பார்த்தா பயந்து நடுக்கிறான். எல்லாமே இது நடக்கும், எல்லாமே நடக்கும். குடும்பம்னா எல்லாமே நடக்கும். நரகத்தையும் பார்ப்பான், சொர்க்கத்தையும் பார்ப்பான், இன்பத்தையும் பார்ப்பான், துன்பத்தையும் பார்ப்பான். சொல்ல போனா நிறைய துக்கங்களை தான், பகு அதிகமா மகத்கதானம் துக்கசிய துக்கம் தான் அதிகமாக அனுபவிக்கிறான். சுகம் வந்து அற்பமா இருக்குது, நினைச்சா கூட ஞாபகத்துக்கு வராத சொப்ன சௌக்கியமா இருக்குது, கனவுல கண்ட மாதிரி இருக்கு அந்த சௌக்கியம்லாம் பார்த்தா. அவன் எங்க மனசுல நிக்கிறது அது. ஆனா துக்கம் பார்த்தா பெருசா பாதிக்கப்பட்டு அவைகளை இரவும் பகலமா நினைச்சு ஸ்வசதி மூடதி அதே சோச்சதி அதையே நினைச்சு கவலைப்பட்டு இருக்கிறான். அதுதான் பெருசா பாதிக்கப்படுது துக்கம் தான். சந்தோஷத்தை யாரும் முகத்துல போனா குறைகளை சொல்ல 1 மணி நேரம் சொல்றான் குறைய. சந்தோஷம் அவன் அனுபவிச்ச சௌக்கியத்தை சொல்றா ஒண்ணு கூட சொல்ல மாட்டேன்றான். ஏன்னா அவன் சௌக்கியமா இல்லை, சௌக்கியமா இருந்தா தான் சௌக்கியத்தை சொல்றது. நீங்க யார்கள் வேணா போய் கேட்டு பாருங்க, அவங்க போய் கொஞ்ச நேரம் காது குத்துட்டு உட்காருங்க. நீங்க ஹிதமா கேட்கறதுக்கு தயாரா இருந்தா சொன்னா அவன் பாடுக்கு கொட்டுவான். அதுக்கு மட்டும் ஸ்டெமினா எங்கதான் வருதோ தெரியல. பாகவதம் படிக்கிறது மட்டும் ஸ்டெமினா இல்லைன்றாங்க. பகவான் நாம எத்தனை மட்டத்துக்கு 1 மணி நேரம் கத்த முடியாது என்னால, தொண்டை தண்ணி வத்தி போகுது அப்படின்றாங்க. அதுக்கெல்லாம் ஸ்டெமினா இல்லையா. ஆனா தன் குறைகளை சொல்லிக்கிட்டு பார்த்தா 2 மணி நேரம் ஒரு லேடிஸு ஒரு அம்மாக்களை உட்காந்து அந்த கூட்டம் கூட பேச, அங்க எங்க புருஷன் இப்படி, எங்க ஆத்துக்காரர் அப்படி பண்றாரு இப்படி பண்றாரு, சரியா காசு கொடுக்க மாட்டுறாரு வீட்டுக்கு, என் பிள்ளை வந்து அப்படி பண்றான், ஆக மொத்தம் மாமியார் அப்படி சரியில்லை இது சரி, அதெல்லாம் சொன்னா நல்லா பேசுறாங்க. வயனமா அழகா உக்காந்துட்டாங்கன்னா ஒரு 4 லேடிஸ் உக்காந்துட்டாங்கன்னா எவ்வளவு நேரம் பேசுறாங்க. ஃபுல்லா 2 மணி நேரம் 3 மணி நேரம் மாவு அரைக்கிற மாதிரி அரைச்சினே இருக்காங்க. அவங்க பாடுக்கு வாயை மின்னுட்டே இருக்காங்க. அவங்க குறைய இவங்க சொல்ல, இவங்க குறைய அவங்க சொல்ல, இதுல என்ன லாபம்? இந்த சமயத்துல கிருஷ்ண கதையை பேசினாலும் பரவாயில்ல, வீட்டு கதை குடும்ப கதையை பற்றி பேசி என்ன வரப்போகுது சொல்லுமா? இப்ப கிருஷ்ண கதை பேசினாலும் புண்ணியம் கிடைக்கும். இதனால என்னன்னா மனசுதான் கலங்கமாகும், மேலும் மேலும் விண்ணங்கள் அதிகமாக்க, புண்ணு தான் அதிகமாகும், மனசு புண்ணு. கோயில்ல உட்காந்து பேசுறாங்க சொன்னா நம்புவீங்களா? அதெல்லாம் பார்த்துருப்பீங்க. கோயில்ல பார்த்தா குடும்ப கதை தான் ஓடும், ஃபுல் ரீல் ஓடும். சினிமா கூட ஒரு 3 மணி நேரம் படம்னா 24 ரீல் அப்படின்றாங்க. இங்கெல்லாம் வந்துட்டானா 100 ரீல் 200 ரீல் கூட ஓடும். அவ்வளவு விஷயங்கள் அங்க எல்லாம் அரங்கேற்றமாகும். அங்க எங்க சம்மந்தி வீடு, அந்த வீடு, இந்த வீடு எல்லாமே அங்க அரங்கேற்றம் ஆகும். உங்களுக்கு தெரியாத விஷயம் என்னன்னா எல்லாம் தெரிஞ்சுக்கலாம். அப்படி உங்களுக்கு தெரியுமா இந்த விஷயம்? அவங்க வந்து இது போல அந்த பையனிட்டுன்னு ஓட்டாலாம். எல்லாமே நடக்கும், எல்லா அரங்கேற்றமும் அங்க நடக்கும். கோயில்ல பார்த்தா, கோயில்ல வந்து உட்காந்து பேசுற விஷயம் அது. கோயில்ல வந்து பேசுறாங்க, தள்ள அடிச்சுன்னு வந்துட்டேன் பார்த்துட்டு. என்ன என் குடும்ப கதை வந்து கோயில்ல உட்காந்து பகவத் விஷயத்த பேச வேண்டிய இடத்துல, அதுவும் விஷ்ணுனுடைய கோயில்ல போய், பெருமாள் கோயில்ல போய் இதெல்லாம பேசுவாங்க. அப்படியே ஃபுல் அரங்கேற்றம் நடக்குதாங்க. எல்லாம் அவனை கூப்பிட்டு நீ ஓடிட்டா, அது பண்ணிட்டா, இதை பண்ணிட்டா, எல்லாமே அந்த விரிசல்களை பத்தி தான், கெட்டதை பத்தி தான் பேசுறாங்க. நல்லதை பத்தி பேசினாலும் பரவாயில்ல, அப்படி குடும்ப விஷயம் நல்லது நடந்திருக்கும், அதை பத்தி பேசினாலும் பரவாயில்ல, அதெல்லாம் லைட்டா தான் எடுபடும். அதான் சொல்றேனே, இதெல்லாம் வந்து மாத்த முடியாது, அவள்தான். அதான் சொல்ற, தேவமாயா விமோகிதா, பகவானிய மாயால வஞ்சிக்கப்பட்டவர்கள். அதனால அற்ப சௌக்கியங்களை பெருசா மதிக்கின்றவர்கள் இதெல்லாம் வந்து அப்படித்தான் இருப்பாங்க. அதான் சொல்றேனே, எங்க வந்தா முடியும்னா சாதுக்களுடைய சங்கத்துல வந்தாதான் இதுல இருந்து விடுபட முடியும். அதனாலதான் இங்க சொல்றாரு, சந்தக்கியமான சர்வாங்க ஏஷம் உத்வாகனாதினா, எந்த குடும்ப கவலைகளால எரிக்கப்படுகின்றானா, எல்லா அங்கங்களாலையும், சர்வாங்க எல்லா அங்கங்களாலும் எரிக்கப்படுகின்றானா, ஒவ்வொரு நிமிஷமும் அவர்களுக்காக புழுவா துடிக்கிறானா ஒரு குடும்பஸ்தன். அது ஒரு குடும்பஸ்திரியும் கூட, கிரகஸ்திரியும் கூட அவர்களை காப்பாற்றுவதற்காக எப்படி அல்லல் படுறா தெரியுமா, எரிக்கப்படுகின்றாள் தெரியுமா, அவ்வளவு கஷ்டங்கள் அனுபவிக்கிறான். அப்போ கூட இந்த குடும்ப சௌக்கியத்தை விட முடியல, இல்ல இந்த தேக சௌக்கியத்தையோ, தேகத்தை சம்பந்தம் உள்ள இந்த சொத்து சுகங்களையோ, மனைவி குழந்தைகளையோ, புத்திரவாசங்களை விட முடியல, இல்ல. அப்ப நரகத்திலே இருந்தா கூட அதை சுகவத் பண்ணியதே, அதையே சுகமாக நினைக்கின்றான், அதையே சொர்க்கமாக நினைக்கின்றான் அப்படின்னு இதெல்லாம் சொல்றாரு. சரி.
ரகோ ரச்சித ஆலாபகி, அந்தரங்க சௌக்கியத்துல ரகசியமான இருக்கிற ஸ்திரீ சௌக்கியத்தை ஆலாபனம் பண்றதுல, அதே மாதிரி சிசுக்களுடைய மழை சொல்ல மயங்கி இப்படி பந்தப்பட்டு ஆத்மலாபத்தை இழக்கின்றான். ஒன்றும் இல்லைப்பா, புள்ளி கல்யாணம் பண்ணிட்டான், பொண்ணு கல்யாணம் பண்ணியாச்சு, அப்புறம் பேரம்பேத்தி எடுத்தாச்சு. அந்த பேரம்பேத்திகளை காப்பாத்திக்கின்னு இருக்கிறது முடியலையாம். சாரி, பேரம்பேத்திகளை விட முடியலையா, அவனால விட முடியாம வயசாகி போச்சு, மரணத்துக்கு அருகில் வந்துட்டான். இப்போ 80 வயசு ஆகுது. ஆனா அந்த அவர் 2 பேரும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வந்து வேலைக்கு போயிடுறாங்களாம். அந்த பேரம்பேத்திகளை இவர் தான் காப்பாற்றணும்னு சொல்லிட்டு என்னன்னா பாகவத்துக்கே வர மாட்டேன்ற. அது மாதிரி எல்லாம் சில பேர் இருக்காங்க. சொல்றேன், அந்த பேரம்பேத்தி மேல உள்ள பாசம் விடலையா, அவரை நான் தானே காப்பாற்றணும், நான் தானே பண்ணணும் அப்படின்ட்டு. அவர்லாம் பெரிய பெரிய பசங்க, பேரம்பேத்தியே பெரிய பெரிய பசங்களாம் இருக்காங்க. அவர்ல விட முடியல அவரால், இந்த தாத்தாவால, கிழவரால. சொல்றாரு அது மாதிரி பெரிய பசங்க, ரொம்ப பெரிய பசங்க இல்லை, ஓரளவுக்கு பெரிய பசங்களா இருக்காங்க. அப்பா அம்மா வேலைக்கு போயிடுறாங்க. அது போல இன்னைக்கெல்லாம் 2 பேரும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் தானே வேலைக்கு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேரும் வேலைக்கு போயிடுறாங்க இல்லையா. இன்னைக்கு காலகட்டத்துல எல்லாமே மாறி போச்சு. தர்மங்கள்லாம் எப்படியோ போச்சு. வந்த பாசம் பணத்துக்காக தான் தர்மங்கள்லாம் ஆகி போச்சு. உறவுகளுக்காக தர்மங்கள் இல்லை, அதெல்லாம் போயிடுச்சு. வந்த பாசம்லாம் அந்த உறவுகள் மேல உள்ள கூட்டு குடும்பம், இந்த உறவுகள் மேல ஒரு மரியாதை, அதெல்லாம் போயிடுச்சு. எல்லாமே பணத்தை வச்சுதான் நீ பெரிய ஆளா நான் பெரிய ஆளா, அவ்வளவுதான். அதை வச்சுதான் குடும்பம் ரன் ஆகிட்டு இருக்கு, அவ்வளவுதான். ஒருத்தர் மனசு புண்படாம இருக்கணும்னா அவங்க சம்பளம் வாங்கணுமே, அதுக்காக வந்து அவங்கள மனசு புண்படுத்தாம அவங்களுக்கு மரியாதை கொடுக்க வேண்டிய மரியாதை கொடுத்துன்னு அப்படி வாழ்ந்துன்னு இருக்காங்க, அட்ஜஸ்ட் பண்ணிட்டு தான். அவர்களுக்கு குறைகள் இருந்தாலும் அந்த குறைகள் தெரியாம கண்டுக்காம போறதுக்கு காரணம் என்ன, அவர் சம்பாதிக்கிறாளே, அதை வச்சுதான் அந்த மரியாதைலாம் எல்லா குடும்பத்திலையும் நடக்குது. இதெல்லாம் சகஜமா, இல்லைன்னா வாழ்க்கை ரன் ஆகாது. எல்லாத்தையும் கண்டு காணாம போனாதான் வாழ்க்கை ரன் ஆகும். அதான் கூட தர்மேஷு, கபடமான தர்மங்கள்ல அப்படியே வாழ்க்கை நடக்குது. நேர்மை இல்லை, பொய்கள் நிறைய பேசுறது, ஏமாத்துற சுபாவம், இதெல்லாம் வந்துடுச்சு. எல்லாமே களி எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டான். அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணின்னு வாழ்க்கை ஓடிடுறது, அப்படியே வண்டி ஓடினு இருக்கு. அதனால என்ன நிம்மதி கண்டானோ, ஒரு நிம்மதியும் இல்லை, துக்கம் மட்டும் தான் அனுபவிச்சாங்க. சமயவகி கேவலம், வெறும் சிரமம் மட்டும் தான் அமைஞ்சிச்சு அப்படின்றாங்க. அதான் சொல்றேன், நரகத்துல இருக்கிறவங்க எப்படி சந்தோஷமா இருக்க முடியும், நரகஸ்தோ அபி அப்படின்னு சொல்றாரு. நரகத்துல இருக்கிறவங்க எப்படி சந்தோஷமா இருக்க முடியும், சந்தோஷமா இருக்க முடியாது. அது சந்தோஷமா இவங்களே கற்பனை பண்ணிக்கிறது தான். அந்த கொஞ்சம் அந்த ஃப்ரீடம் கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் கிடைக்குது இல்லையா, அப்பப்போ கொஞ்சம் நிம்மதி கிடைக்குது இல்லையா, கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் ஆகுறாங்க இல்லையா, வீட்டுக்கு வந்து அக்கடான அப்படியே கை கால் வீசி கொஞ்சம் ஏசி போட்டு கொஞ்சம் ஃப்ரீயா இருக்காங்க இல்லையா, ஃபேனை போட்டு ஃப்ரீயா இருக்காங்க இல்லையா, அதுவே சுகமானு நினைக்கிறாங்க. அந்த ரிலாக்ஸேஷன் தான் சுகம் அவங்களுக்கு, புரியுதா. அலைஞ்சிட்டு அங்க இங்க அலைஞ்சிட்டு கஷ்டப்பட்டு வரவங்களுக்கு கொஞ்சம் அந்த இது அப்பா அந்த காஃபி டீ கொடுத்தா சாப்பிட்டு அப்படி ரிலாக்ஸ் பண்றாங்க இல்லையா, அதுவே பெரிய சௌக்கியமா நினைக்கிறாங்க. அதான் துக்கத்திலிருந்து விடுதலை அடையிறதே பெரிய சௌக்கியமா இருக்கிறாங்க. உண்மையான சௌக்கியத்தை ஒன்றும் பார்த்தது கிடையாது. அது பாகவதத்துல தான் இருக்கு அந்த உண்மையான சௌக்கியன்றது. சரி, ஓகே. அதனால பகவான் வந்து கிருபாலு, கிருபையினால்தான் உன்னால விட முடியாத பந்தத்தை பகவான் விடும்படி செய்கின்றான். அதை புரிஞ்சுக்கோ, அவ்வளவுதான். அதுக்குதான் பாகவதம் படிக்கணும்ன்றது. பகவான் நாம சொல்லணும். சரி, நம்ம இதை பூர்த்தி பண்ணிப்போம். ஆனா பாகவதம் படிச்சா உண்மையான சௌக்கியம் என்னன்னு உங்களுக்கு தெரியும். ஒவ்வொரு லீலைகளும் பார்த்தா, பிரகலாத் சரித்திரம் பார்த்தா, வராகோதார சரித்திரம் படிச்சு பார்த்தா எவ்வளவு அருமையா இருக்கு. அந்த கதைகளை பேசுறதுக்கெல்லாம் இன்னைக்கு ஆளே கிடையாதுங்க. அன்னைக்கெல்லாம் வந்து பெரியவங்க கிராமங்கள்ல போனா பெரியவங்களாம் அவ்வளவு அழகா கதைகளை பேசுவாங்க பாருங்க. அருமையா கதைகளை, பாரத கதை தான் ஓடும், பாரத கதை தான் கிராமங்கள்ல ஓடும். அந்த காடை விளக்கு ஒண்ணு வச்சிருப்பாங்க, மத்தா இருக்கும், அது திரி பார்த்தா. அந்த காடை விளக்கு வச்சு நம்ம படிப்பாரு ஒரு பெரியவர், வீராசாமின்னு பேரு. எங்க மாமா வீட்டுக்கு போனாங்க. அங்க வந்து காஞ்சிபுரம் பக்கத்துல எங்க ஒரு கிராமம். அந்த கிராமங்கள்ல வந்து என்னன்னா, பக்கத்து ஒரு ஊர்ல இருந்து கொண்டு வந்து புஸ்தகத்தை வாங்கிட்டு வந்து படிப்பாங்க. அப்படி படிக்கிற காலத்துலதான் பக்தி அதிகமா இருந்தது, தெரியுமா. இன்னைக்கு புஸ்தகம்லாம் ஈஸியா கிடைக்குது. யார் படிக்கிறாங்க வீட்டுல, ரொம்ப ரேர். கொஞ்ச நேரம் படிக்கிறாங்க, அதோட எடுத்து வச்சுட்டு மற்ற வேலைகளை பாக்குறாங்க. அன்னைக்கெல்லாம் பாரத புஸ்தகம் அது எப்படி இருக்குன்னு தெரியுமா, அப்பளம் மாதிரி இருக்கும். அந்த புஸ்தகம் பார்த்தா அவ்வளவு பழைய புஸ்தகம் இருக்கும். ஆனா பெரிய பெரிய கொட்டையெழுத்துல எழுதியிருக்கும். அதை வந்து கொண்டு வந்து ஜாக்கிரதையா கொண்டு வந்து அதை எடுத்து போய் கொடுத்துடணும். அதை படிச்சுட்டு கொண்டு போய் கொடுத்துடணும்.
அதுக்கு ஏதோ நெல்லோ ஏதோ ஒன்று கொடுப்பாங்க போல. அதெல்லாம் பண்ட மாற்றம் தானே. அப்போ நெல்லுலாம் கொடுப்பாங்க, ஏதோ கொடுப்பாங்க. அதெல்லாம் பண்ண ஒரு மாசம் வச்சுன்னு கொடுப்பாங்க. அப்போ அது ஊருக்கு போவோம். அது மாதிரி வேற ஊர்ல இருந்து அந்த புஸ்தகத்தை வாங்கிட்டு வந்து அதை பத்திரமா வச்சு அந்த காடை விளக்கு வச்சு அதை படிப்பார் ஒருத்தர். அது வீராசாமின்னு ஒருத்தர், எங்க மாமா. அவரு வயசுல பெரியவர். அவர் உட்காந்து கத்தி படிப்பார். அவர் குரல் மைக்கே தேவையில்ல. அவர் குரல் அவ்வளவு கம்பீரமா இருக்கும். அப்படி படிப்பாரு. அது ஒரு ராகம் போட்டு அழகா படிப்பாரு. அழகா எப்படி படிப்பாருன்னா, துரியோதனாதிகள் வந்தார்கள் அப்படின்னு ஒரு மாதிரி அந்த ராகம் அழகா இருக்கும். அந்த ராகம் கேட்கும்போது ரொம்ப சூப்பரா இருக்கும். அந்த ராகத்துல படிப்பாங்க. எல்லாரும் உட்காந்து, பொம்பளைங்க ஆம்பளைங்க எல்லாரும் உட்காந்து அப்படி கேட்பாங்க பாருங்க. எல்லாம் கழனி வெள்ளம் மதியானத்திலே முடிஞ்சிடும். காலைல 4 மணி 5 மணிக்கு ஏறு பிடிச்சாங்கன்னா, கலப்பு பிடிச்சாங்கன்னா, எல்லாமே கழனி எல்லாமே பார்த்தா அந்த ஏர் உழுதுட்டு வந்து எல்லாம் அப்படியே எல்லாம் கம்பு கேழ்வரகு எல்லாம் பயிர் வைப்பாங்க. கம்பு கேழ்வரகு நெல் எல்லாம் பயிர் எல்லாம் பார்த்தா அப்பெல்லாம் இப்பவும் அதே தான். நெல் இதெல்லாம் பயிர் வைக்கிறாங்க இல்லையா, அந்த பயிருக்கெல்லாம் தண்ணி பாய்ச்சிட்டு அந்த வரப்பு அண்டை வெட்டி வரப்பு கட்டி அந்த ஏறு உழுதுட்டு என்ன பண்ணுவோம், எல்லா வேலைகளும் அந்த மதியானத்துக்குள்ள முடிச்சுடுவாங்க. காலங்காத்தால ஏறு பிடிப்பாங்க போய். அதுதான் போய் வந்து கூழ் குடிச்சிடுவாங்க. நல்லா கூழ் குடிச்சிட்டு அருமையா உக்காந்துப்பாங்க. மதியானத்துக்கு மேலே நல்லா ஃப்ரீயா இருப்பாங்க. நாட்டுப்புறத்தில் பார்த்தா நாங்களாம், நான் சொல்றது என்னன்னா 30 வருஷத்துக்கு முன்னாடி, 30 வருஷத்துக்கு முன்னாடி நான் சொல்ற விஷயம். அப்போ நான் அந்த கிராமங்களில் போயிருக்கும்போது 35 வருஷம் இருக்கும். 35 வருஷம் 40 வருஷம் இருக்கும். அப்போ 40 வருஷத்துக்கு முன்னாடி நான் சொல்றேன் அந்த கதையை. அப்பெல்லாம் பார்த்தா என்னன்னா, அந்த கிராமிய வாழ்க்கையே சௌக்கியமான வாழ்க்கை. உண்மையிலே சொல்றேன். அங்க தெருக்கூத்து நடக்கும் நல்லா அருமையா. கர்ண மோட்சம், அர்ஜுனன் தபசு, இது மாதிரி தெருக்கூத்துக்கள்லாம் நம்ம ரொம்ப ஆசையா கேட்பேன், போய் பார்ப்பேன். இதெல்லாம் விடவே மாட்டேன். கூத்து நடக்குதுன்னா உடனே ஊருக்கு கிளம்பிடுவேன். காஞ்சிபுரத்துக்கு, சென்னையிலேருந்து காஞ்சிபுரத்துக்கு கிளம்பிடுவோம். போயிட்டுன்னா அங்கே போனால் கிராமம், அங்கே நெல்வாயின்னு ஒரு கிராமம். அந்த நெல்வாயின்ற கிராமத்தில் போய் அது மாதிரி நல்லா என்ஜாய் பண்ணுவோம். நல்லா பார்த்தா அதுவும் இந்த கத்திரி லீவில் போனால் நல்லா ஈசம்பழம் நிறைய இருக்கும். பழங்கள்லாம் நிறைய கொட்டும். அப்படியே மரங்கள் இருந்து ஈசம்பழம் அப்படியே கொட்டும். எங்கள் மாமா என்ன பண்ணாலும் அந்த பழங்கள்லாம் போய் வெட்டி எடுத்துட்டு வந்து எங்களுக்கு எவ்வளோ நுங்கு வேணாலும் கொடுப்பாரு. அது மாதிரிலாம் ஒரு ஜாலியாக அந்த காலம். அதெல்லாம் அப்படி ஈசம்பழம்லாம் கொலையே 25 கொலை ஒரு மரத்தில் ஈசம்பழம் பழுத்திருக்கும். அதெல்லாம் கொண்டு வந்து வைக்காலில் வந்து அந்த வைக்காலில் வந்து அந்த ஈசம்பழத்தை பழுக்க வச்சு நாங்கள் சாப்பிடுவோம் தினமும். எங்களுக்கு அது மாதிரி பழங்கள்லாம் நல்லா சாப்பிடுவோம். அவள் பனங்காய், நுங்கு, நல்லா நிறைய நுங்கு சாப்பிடுவோம். எல்லாமே கிடைக்காங்க. அங்கெல்லாம் போனால் கீரைத்தண்டுலாம் அப்படியே விளையும். எங்கள் மாமா வீட்டிலலாம் போனால் கீரைத்தண்டுகள் நிறைய இருக்கும். அந்த கீரைத்தண்டு நல்லா வைப்பாங்க சூப்பராக. எல்லாமே நல்லா சாப்பிடுவோம். கூழ் களி நல்லா சாப்பிடுவோம். கூழ்லாம் அப்படி இருக்கும், அமிர்த மாதிரி இருக்கும் கூழ்லாம் பார்த்தாங்க. அதில் அது கேழ்வரகு கம்பு எல்லாமே சேர்த்து செய்வாங்க போல இருக்கு. அந்த இடத்துல ஒரு கொள்ளூருக்கான்னு ஒன்று வைப்பாங்க. அவங்க அந்த ரசத்துக்கு கொள்ளூருக்காய் அந்த ஒன்று உருண்டையாக பிடிச்சி கொடுப்பாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அந்த ஊருக்காய். அப்பா இப்பெல்லாம் வாயில எச்சில் வருது அப்படியே. அந்த ரசம் சாதம் தான். ஆனால் எங்கள் மாமா எல்லாரையும் உட்கார வச்சு, அவருடைய அக்கா பசங்க நாங்களாம், அதனால எங்களெல்லாம் சுற்றி உட்கார வச்சு எங்களெல்லாம் ஊட்டி விடுவார். எங்களுக்கு ஒரே பேஷனில் ஒன்றா உட்கார வச்சு சாப்பாடு ஒன்றா மொத்தம் பிசைஞ்சு, எங்கள் பெரியம்மா பசங்க, நாங்கள், எங்கள் சித்தி பசங்க எல்லாம் கும்பலாக உட்காந்துட்டோம்னா, எங்கள் மாமா வந்து எங்களுக்கு 3 மாமா. அதில் பெரிய மாமா தான் என்ன பண்ணுவார், அழகாக உட்கார வச்சு கதை சொல்லினே, அழகாக விக்ரமாதித்தன் கதைலாம் சொல்லினே, பாரத கதை, ராமாயண கதைலாம் சொல்லிக்கிட்டு அழகாக நான் சாப்பாடு ஊட்டி எல்லாருக்கும் வாயிலையும் ஊட்டுவார். அவர் தான் ஊட்டி விடுவார் எல்லாருக்கும் சாப்பாடு. அது மாதிரி பேஷனில் போட்டு அவ்வளோ பாசம், அன்பு, அவ்வளோ கருணை. அப்படி இருந்த காலம் அதெல்லாம். அந்த பாசம் பந்தெல்லாம் இன்னைக்கு எங்கே போச்சு? என் மேல எங்கள் மாமாவுக்கு ரொம்ப பிரியம். ஏன்னா நான் கிருஷ்ண கதை ராம கதை ரொம்ப கேட்பேன். அவரை விடாம தூங்க விடாம போய் கேட்பேன். எங்கள் மாமா கையில, எங்கள் அப்பா அம்மா கையில, எங்கள் தாத்தா பாட்டி கையில. எங்கள் தாத்தா பாட்டி கையில அவ்வளோ கதை கேட்டிருக்கேன். கொஞ்சம் நெஞ்சம் கதை கேட்கல. அந்த வாழ்க்கை வராது. இப்போ நான் சொன்னேன் இல்லையா, வீராசாமின்னு ஒருத்தர் எதிர் படிப்பார். அவரு மாமா, அவர் ரொம்ப வயசுல பெரியவர். அவர் பெரிய மாமா. அவர் வந்து என்னன்னா கத்தி நல்லா உறக்க படிப்பார். எங்க மாமா தான் நாட்டாம, அந்த ஊருக்கு நாட்டாம என் மாமா தான். அவர் வந்து அவருக்கு அண்ணன் இவர் வீராசாமின்றவர்.
அவர் வந்து என்னடா கத்தி படிப்பாரு. எவ்வளவு லேடிஸ் உட்காந்துருப்பாங்க, எவ்வளவு ஜென்ஸ் உட்காந்துருப்பாங்க தெரியுமா? அப்படி அவர் மைக்கே தேவையில்ல, அவர் அப்படி கண்ணில் இருக்கும் அவர் குரல். அப்படி சரியா பொருள்னா மறுபடியும் கேட்பாங்க, மறுபடியும் அந்த கட்டத்தை படிப்பாரு. நைட்லங்க காடை விளக்கு வச்சுன்னு படிப்பாங்க. லைட் வெளிச்செல்லாம் அவ்வளோ, அப்போ டியூப் லைட்லாம் கிடையாது, அந்த குண்டு பல்பு தான் எரியும். அந்த டியூப் லைட்லாம் அந்த காலத்தில் அவ்வளோ டியூப் லைட்லாம் அப்போ வரல. அப்போலாம் அந்த குண்டு பல்பு தான், அந்த குண்டு பல்பு வச்சு தான் படிப்பாங்க. அந்த குண்டு பல்பு அவ்வளோ வெளிச்சமாக இருக்காது. அது 40 வாட்ஸ் 60 வாட்ஸ் பல்பு தானே அப்போலாம். அப்போ அந்த தெருவலுக்கு வந்து பார்த்தா அந்த குண்டு பல்பு தான், டியூப் லைட் கிடையாது அந்த காலத்தில், 40 வருஷத்துக்கு முன்னாடிலாம். அந்த குண்டு பல்பு வச்சுருந்தே படிப்பாங்க. அப்புறமா பார்த்தா அந்த காடை விளக்கு வச்சுருந்தா கிட்ட வச்சு படிப்பாங்க. அதுதான் கொஞ்சம் வெளிச்சமாக இருக்கும். அப்படிலாம் படித்து கதை கேட்டவங்க நாங்களாம், பாரத கதைலாம். அது ஒரு சௌக்கியம், அது இயற்கையான வாழ்க்கை. காலங்காத்தால பார்த்தா பஜனை நடக்கும் பாருங்க, அப்பா அப்பா அப்பா. அந்த காலில் செருப்படம் நடக்காங்க, வழியில முள்ளெல்லாம் குத்தும், அந்த முள்ளை எடுத்து போட்டு அது அவங்க பாடுக்கு அவங்க முள்ளுலாம் அதை வருங்க. வயசு அந்த கிராமவாசிகள்லாம் எப்படின்னா கால் பட மரத்து போய் கல்லு மாதிரி இருக்குங்க காலு. அவங்க வரப்பெல்லாம் நடந்து இந்த அரப்பா இருக்கிறாங்க இல்லையா, அரப்பா இருக்கிறாங்க, நெல் அரப்பா இருக்கிறாங்க இல்லையா, அரப்பா இருக்கும்போது அந்த அரப்பாக்குறது வந்து வேர்ல பார்த்தா அப்படியே அந்த அந்த அரப்பா அறுத்தது கீரை வேர் ஊட்டி இருக்கும் இல்லையா, அதெல்லாம் காலில் நடந்து கால் மரத்து போயிருக்கும். கால் நல்லா மரத்து போய் நல்லா கல்லு மாதிரி இருக்கும். அவர் முள்ளுலாம் வந்து காஞ்சி போன முள்ளா அப்படியே மெரிச்சுனே போவாங்க. அந்த முள்ளு மொறுன்னு அது அந்த வயலெல்லாம் இருக்கக்கூடிய முள்ளுலாம் அப்படியே மெரிச்சுனே போவாங்க. அந்த முள்ளுலாம் பார்த்தா சாம்பலா தூளாயிடும், அந்த முள்ளே தூளாயிடும். ஆனா இவங்க காலில் குத்தாது, ஏன்னா இவங்க கால் வந்து நல்லா மரத்து போய் அப்படி நல்லா கட்ட மாதிரி இருக்கு. அப்படி முள்ள மெரிச்சின்னு போற அளவுக்கு அவங்க கால்லாம் அப்படி மரத்து போயிருக்கும். அப்படி வயல் காட்டுல வந்து செருப்பு இல்லாம நடந்து அது மாதிரி அவங்க கால் அப்படி மரத்து போயிருக்கும். அப்படி இருக்கும், முள்ளியே மெரிச்சும் போவாங்க அவங்க மொறுன்னு. அது வயலெல்லாம் காஞ்சி போயிருக்கும் இல்லையா முள்ளு, அதெல்லாம் அப்படியே தூளாயிடும் அப்படியே மெரிச்சும் போனோம். எதுக்கு சொல்ல வரேன்னா, அதெல்லாம் கிராமிய வழக்கம், பழைய ஞாபகம் வந்தது, அதனால சொன்னேன். அப்படி ஈசம்பழமும் மாம்பழமும் பறிச்சு சாப்பிட்ட காலங்கள், ஆஹா எவ்வளோ, அதெல்லாம் ஒரு சௌக்கியம். அந்த இன்னைக்கு கிடைக்காதா? இன்னைக்கு காசு போட்டால் எவ்வளோ பழம் வேணாலும் கிடைக்கும், ஆனால் அந்த ஒரு ஜாலி வராது. அந்த கழனி காட்டில் போய் நாங்கள் பறித்து சாப்பிட்ற அந்த சௌக்கியம் வரவே வராது. அந்த கூழ் குடிக்கிற சௌக்கியம் வரவே வராது. அதாவது என்னன்னா, பனைமட்டை இருக்கு இல்லையா, பனை ஓலை. அந்த பனை ஓலையில வந்து அது ஒரு பட்டையை பின்னுவார் எங்கள் மாமா அழகா. அந்த பனை ஓலையில வந்து நாங்கள் வந்து கழனி காட்டுக்கு போயிடுவோம், எங்கள் மாமா கூட போய் கழனி காட்டுக்கு போயிட்டோம்னா அங்கே தேனடை இருக்கும். தேனடைலாம் பிழிஞ்சு கூட சாப்பிடலாம். தேனடை அழிச்சு கொடுப்பாங்க. அந்த தேனை பிசைஞ்சு அது ஒரு பாட்டில் ஃபுல்லாக வந்துடும். அப்படியே தேன் சாப்பிட்டு, அதே மாதிரி அங்கே வந்து அது கொல்லைன்னுவாங்க, அந்த கொல்லைக்கு போய்டும். கொல்லைன்னா அந்த இடத்துல அந்த வயலில் அவர் ஏழு போய்டும். அந்த இடத்துல வந்து இவங்க இந்த எங்கள் மாமா மாமி அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த கூழெலாம் எடுத்துன்னு வந்துடுவாங்க. கூழ் எடுத்துன்னு வந்தால் எத்தனை ஊருக்கா இருக்கும் தெரியுமா? கொல்லூருக்காய், அங்கே தேங்காய் ஊருக்காய், அப்புறமா வந்து வடுமாங்காய், எல்லா ஊருக்காயும் இருக்கும், புதினா எல்லா ஊருக்காயும் இருக்கும். அங்கதான் நல்லா விளையுது. அப்போ வந்து அந்த கூழ் ஊற்றுவாங்க. எதல்னா அந்த பட்டையில, அந்த என்ன பட்டை, அந்த பனைமரம் ஓலையில ஒரு பட்டை கட்டி அதில் ஊற்றுவாங்க. நல்லா இருக்கும், அது சூப்பராக இருக்கும். அதில் குழம்பு ஊற்றுவாங்க. அப்படியே சாப்பிட்டோன்னா அருமையாக இருக்கும். மாங்காய் காய்ச்சின்னு சூப்பராக இருக்கும். நாங்கள் காலங்காத்தால எங்கள் மாமா கூட போயிடுவோம், வண்டியில், மாட்டு வண்டியில் ஏறி போனால் சூப்பராக. நானே மாட்டு வண்டி ஓட்டுவேன். அது மாதிரி 2 ரெட்டை மாட்டு வண்டி அப்படி ஒரு நவத்தாரி பிடிச்சி அந்த இதை பிடிச்சி இந்த கயிறை பிடிச்சிக்கிட்டு நானே ஓட்டுவேன். எங்கள் மாமா ஓட்ட சொல்லுவார். அதெல்லாம் எங்களுக்கு ஃப்ரீடம் தான். ஊரில் போயிட்டா ரொம்ப சந்தோஷம். என் மாமா வண்டி ஓட்டாரு, நானும் ஓட்டுவேன். எங்கள் அக்கா தங்கச்சி எல்லாரும் ஓட்டுவோம். எங்கள் தம்பிங்கள்லாம் இருப்பாங்க. எல்லாம் 3 பேர், எங்கள் சித்தி பசங்க, எங்கள் பெரியம்மா பசங்க, எங்கள் மாமா பசங்க, எல்லாமே அப்படி ஒரு ஜாலியாக இருந்தோம். அதெல்லாம் நினைச்சு பார்த்து எனக்கு மனசு சந்தோஷமா இருக்கு. அதெல்லாம் நினைச்சாவே, அது போல சுகமான விஷயங்களை நினைச்சா மனசுக்கு சந்தோஷமா இருக்கும். எதுக்காக சொல்ல வரேன்னா, அது ஒரு சத்சங்கம், எனக்கு பெரிய சத்சங்கம். மதியானமான வந்து பாரத்துக்கு வந்து உட்காந்துருவோம், கூத்து நடக்கும், கதைகள் சொல்லுவாங்க. வெறும் இந்த கதை, கிருஷ்ண கதை தான். ராமர் கதைலாம், ராமாயணம்லாம் ரொம்ப கம்மி. அங்கே பாரதம் தான் பெருசா இருக்கும். கிருஷ்ணர் தான் ரொம்ப பிடிக்கும் எல்லாருக்குமே. கிருஷ்ண கதை தான் நல்லா சொல்லுவாங்க, நிறைய கதை சொல்லுவாங்க. அப்படியே போகும்போது கழனியில கதை சொல்லுவாரு, அந்த விக்ரமாதித்த கதை, அந்த துரியோதனன் இப்படி பண்ணான், கர்ணன் இப்படி பண்ணான் அப்படின்னு அதெல்லாம் சொல்லும் போது அது மனசுல ஆழமா பதிய வச்சுட்டாங்க. ஆஞ்சநேயருடைய பராக்கிரமங்கள்லாம் நிறைய சொல்லுவார் என் மாமா. அந்த கதையெல்லாம், விக்ரமாதித்த கதைலாம் நிறைய சொல்லுவார். அதெல்லாம் அப்படியே கதைகள் ஓடிட்டே இருக்கும்.
அப்படி தாமரை குளத்துல போய் விழுந்தோம்னா அந்த தாமரை மலர் மனம் அப்படி வீசும். அதுல வெண்தாமரை, செந்தாமரை எல்லாமே இருக்கும். அந்த தாமரை காய் இருக்கு பத்தி, அந்த காயில் உள்ள பருப்பு நிறைய எடுத்து சாப்பிடுவோம். அதெல்லாம் ஒரு காலம். நாங்க குடத்தை கவுத்து போட்டு அதில் நீச்சல் அடிப்போம். குடத்தை கவுத்து போட்டு, பித்தளை குடம் இருக்கு இல்லையா, பித்தளை குடத்தை கவுத்து போட்டு அதில் அப்படியே பிடிச்சின்னு அப்படியே நீச்சல் அடிச்சுன்னு போய் அப்படியே நாங்கள் பண்ணுவோம். என் மாமா என்ன சொல்றது, அழகா அந்த தாமரை பூவெல்லாம் பறிச்சு அந்த குடத்துக்கு அடியில, அந்த தண்ணிக்குள்ளவே இருக்கிற குடத்துக்கு அடியில அந்த தாமரை பூவெல்லாம் எடுத்து அப்படியே சொருகிடுவாரு. சொருகி ஃபுல்லாக்கிட்டு அப்படியே அந்த குடத்தை அடிச்சு, குடத்தை பிடிச்சின்னு நீச்சல் அடிச்சுன்னு அப்படியே கரையேறிடுவார். கரையேற்ற உடனே அவ்வளோ பூ இருக்கும். பார்த்தா தாமரை பூ அவ்வளோ இலைகள் இருக்கும். அந்த தாமரை இலை தான் எங்களுக்கு சாப்பாடு. அந்த தாமரை இலையில சாப்பாடு சாப்பிட்டு பழகப்பட்டவங்க தான் நாங்களாம். களியில் அந்த களி இவ்வளோ பெரிய உண்டை, களி உண்டை வைப்பாங்க. அது குழம்பு ஊற்றி சாப்பிடுவோம். சூப்பராக இருக்கும். கீரை தண்டுலாம் போட்டு குழம்பு வச்சு நல்லா இருக்கும். சூப்பராக. சாப்பாடெல்லாம் மதியானத்துக்கு மேலே தான் சாப்பாடு. காலெல்லாம் கூழு தான், கஞ்சி, கூழ், களி இதுதான் சாப்பிடுவோம். மதியானத்துக்கு மேலே தான் சாப்பாடலாம். அப்படிதான் சாப்பிட்டு வளர்ந்த உடம்பு. உண்மையிலே சொல்றேன், அதெல்லாம் ஒரு பாக்கியம். அதுதான் சொர்க்கங்க, அதுதான் ஆனந்தம். அப்போ உறவுகள்லாம் ஒன்றா இணைஞ்ச காலம் அது. இன்னைக்கு உறவுகள்லாம் பிரிஞ்சு போய் என்ன வாழ்க்கை வாழறதுனா, வாழ்க்கையே அது நரகம் தான். அதான் நரகஸ்தோ அபி அப்படின்னு சொல்றேன். உண்மையிலே இப்போ வாழற வாழ்க்கைலாம் நரக வாழ்க்கை தான். சத்தியமா சொல்றேன். இந்த சிட்டி லைஃப்லாம் பார்த்தா நரக சௌக்கியங்கள் தான் அதெல்லாம். அங்கங்க ஃபாஸ்ட் ஃபுட்ல அங்கங்க நின்று சாப்பிட்டுக்குன்னு, கண்டத்தை சாப்பிடுதுன்னு, இது பண்ணிக்கின்னு, பணத்தை அவ்வளோ செலவு பண்ணிக்கிட்டு, இது ஆடம்பர வாழ்க்கைன்றோம். என்னை பொறுத்தவரை இதுதான் நரகமா தோணுது. கிராமியங்கள்ல வாழ்ந்த அந்த சௌக்கியம் இருக்கு பத்தியா, ஒரு கூழ் குடிச்சா கூட அவ்வளோ டேஸ்டா இருக்கும். அந்த கூழ் அது ஒரு வடுமாக கட்சினா ரொம்ப சூப்பரா இருக்கும். இன்னும் கொஞ்ச நேரம் கூழ் குடிக்கலாமா, இன்னும் கொஞ்சம் குடிக்கலாமா கூழ் அப்படின்னு வயிறு திம்முனா ஆயிடும். திருப்தியா இருக்கும் சாப்பிட்டா. இப்போ எவ்வளவு சாப்பிட்டாலும் திருப்தி அடைய மாட்டுச்சு. என்னத்தை கலக்குறாங்களோ தெரியல. ஹோட்டல்ல போனா சொட்டா மாவு கலக்குறாங்கன்னா என்னன்னு தெரியல. சாப்பிடவே பிடிக்கல வாயில் வைக்கிறதுக்கு. கொஞ்சம் சாப்பிட்டாலே போதும் தோணுது. அப்பெல்லாம் அப்படி கிடையாது, திருப்தியா இருக்கும் சாப்பிட்டா. அது மாதிரி எல்லாமே மாறி போச்சு காலம். என்ன சொல்றேனே, அதெல்லாம் வராது, மறுபடியும் வராது. போனது தான். அதெல்லாம் கிருதயுகம் மாதிரி. அந்த பெருமாள் பஜனை பண்ணுவாங்க. அந்த பெருமாள் எவ்வளோ அழகா இருப்பாரு பார்க்கறதுக்கு. இவங்க பஜனை பண்ணி வரும்போது காலங்காத்தால் 4 மணிக்கு அப்போதான் சுண்டல் கொடுப்பாங்க. குளிக்கிறோமோ குளிக்கலையோ, ஆனால் எங்களெல்லாம் குளிப்பாட்டுருவாங்க கடனே சொல்றேன். காலைல குளிக்கிறோம் டக்குன்னு போனால் அப்படியே பொங்கல் அப்படியே தத்தியானம் வைப்பாங்க பாரு. அந்த தத்தியானம் அவ்வளோ டேஸ்டா இருக்குங்க. அந்த இஞ்சிலாம் போட்டு, அந்த மிளகாலாம் பச்சை மிளகாலாம் போட்டு அந்த இஞ்சிலாம் அந்த டேஸ்ட் அவ்வளோ, அது என்னவோ தெரியல, அது ஒரு புதுசா இருக்கும். அந்த டேஸ்ட் இன்னைக்கு வரையும் நான் சாப்பிட்டது கிடையாது. தத்தியானம் தான். அந்த தத்தியானத்துல அவ்வளோ டேஸ்டா இருக்கும். அந்த தத்தியானம் அப்படியே அந்த தாமரை இலையில அப்படியே கொடுப்பாங்க, இல்லை கையில கொடுப்பாங்க. அப்படியே வாங்கி சாப்பிட்ருவோம். அப்போ சுண்டல் தத்தியானம், ஒரு நாள் சக்கரை பொங்கல் எல்லாம் கொடுப்பாங்க. அந்த மார்கழி மாதம் பஜனை, சாதாரண நேரத்துலையும் பஜனை வைப்பாங்க. அப்போ காலங்காத்தால 4 மணி 4:30 மணிக்கு எழுந்தோம்னா அவங்க பெருமாள் பாடு ஒருத்தர் 6 மணி வச்சிருப்பாரு, ஒருத்தர் மிருதங்கம் வச்சிருப்பாரு. அது மிருதங்கம் அடிச்சுன்னு அப்போ அந்த ஜால்ரா தாளம் போட்டுன்னு அப்படி வருவாங்க. பெரியவங்க, வயசானவங்க நல்லா எப்படி இருப்பாங்கன்னா மலை மாதிரி இருப்பாங்க. ஒருத்தரும் என் மாமாங்கெல்லாம் பார்த்தா மலை மாதிரி இருப்பாங்க. அப்படி கழனி காட்டுல உழைச்ச உடம்பு அது. அதனால காலங்காத்தால அந்த கல்லு முள்ளுலாம் பார்க்க மாட்டாங்க. அப்படியே மெரிச்சினே வருவாங்க பாட்டுக்கு. சூப்பரா அங்கங்க கால் முள்ளு குத்திச்சுன்னா அப்படியே எடுத்து போட்டு போயின்னு இருப்பாங்க. அவ்வளவுதான், செருப்பு போடாம அப்படி பஜனை பண்ணுவாங்க. முன்னாடி ஒருத்தர் விளக்கு ஏற்றி போவார். அதுல என்னன்னா வீட்டுக்கு எண்ணெய் ஊற்றுவாங்க அந்த விளக்குல. அது மாதிரிலாம் இருக்கு. அது மாதிரி அப்படியே ஒரு ஊர், அந்த ஊர் பூரா அந்த நெல்வாயினா அந்த நெல்வா ஊர் பூரா சுற்றி வருவாங்க. அப்படியே சுற்றி அந்த பஜனையில் நான் கலந்துன்னு இருக்கேன். எனக்கு காலில் முள்ளு குத்திட்டு இருக்கு. அப்படியே என்னை தூக்கின்னு போயிடுவார் எங்கள் மாமா, எங்கள் பெரிய மாமா, சின்ன மாமா எல்லாமே தூக்கிப்பாங்க. என்னை தூக்கின்னு போவாங்க. எனக்கு காலில் முள்ளு குத்திச்சுன்னா சின்ன வயசுல, அதெல்லாம் நான் சொல்றது 40 வருஷத்துக்கு முன்னாடி, சின்ன வயசு. அப்போ தூக்கின்னு போவாங்க. அப்படி பஜனையில் கலந்துன்னு இருக்கு. அந்த பெருமாள் பஜனை அதுதாங்க சத் சங்கம். அதுதான் உண்மையான சத் சங்கம். கள்ளங்கப்படம் இல்லாதவங்க, எந்த பலனையும் எதிர்பார்க்காத பகவானுக்கு பஜனை பண்ணவங்க. அன்னைக்கு உண்மையான பக்தி பண்ணாங்க. பகவானுக்கு ஆராதனை பண்ண அந்த பகவான் பெருமாளை தூக்குவாங்க பாருங்க. அந்த புறப்பாடு ஆகும்போது அவ்வளோ அமக்கலமா இருக்கும் தெரியுமா. அப்படி ஒரு மங்களகரமா இருக்கும், மகோத்சவமா இருக்கும். ஜனங்கள்லாம் கோவிந்தா கோவிந்தா கோவிந்தான்னு கத்துவாங்க பாருங்க. அப்படி கத்துவாங்க கோவிந்தா கோவிந்தா. அந்த பகவானுடைய உற்சவம் அப்படி அமக்கலமா இருக்கும், சந்தோஷமா இருக்கும். அந்த ஊரே சுத்தி வரும். பெருமாள் கிருஷ்ணர், புல்லாங்குழலி இந்த கிருஷ்ணர் இப்ப இன்னைக்கு இருக்கிறாரு. அப்படியேப்பட்ட பெருமாள் கோயில். அப்போ அவ்வளவு பஜனைகள் நடந்த இடம் அது. அப்படி போட்டி போட்டு பாட்டு பாடுவாங்க. அங்க மிருதங்கள்லாம் வச்சுக்கிட்டு, ஹார்மோனியம் வச்சுட்டு, ஜால்ராலாம் வச்சு தட்டி, அப்படி பெருமாள் பாட்டுங்களும் அவ்வளவு பாட்டுங்களை பாடுவாங்க. அதெல்லாம் கேட்டிருக்கேன். அங்க கூத்து நடந்திருக்கு.
என் மாமாங்களே வேஷம் போட்டு ஆடி இருக்காங்க. அதுபோல கிருஷ்ணர் வேஷம் போட்டுக்கிட்டு அதுபோலாம் எவ்வளோ ஆடிருக்காங்க. லவகுசா நாடகம்லாம் நடந்திருக்கு. என் மாமாவே லவகுசா போடுவார். அவ்வளோ அழகா இருப்பார் என் மாமாக்கள். அந்த லவனா குசனம் ஏதோ ஒரு வேஷம் போடுவார். ரொம்ப அழகா இருக்கும் என் மாமாவுக்கு. அந்த காலத்துலலாம் இந்த ஃபோன்லாம் இல்லை, தெரிஞ்சிருந்தா அப்போ ஃபோட்டோ பிடிச்சிடலாம். அந்த லவகுசா வேஷம் என் சின்ன மாமா போட்டால் அவ்வளோ அழகா இருக்கும். பார்த்து ராமர் மாதிரியே இருப்பார் அந்த லவகுசா வேஷம் போட்டால். சூப்பராக இருக்கும். 2 பேரும் வாசுதேவன் ஒருத்தர், என் மாமா சம்பத்து, 2 பேரும் வேஷம் போட்டாங்கன்னா அவ்வளோ அழகா பார்த்தா ஒரே அஸ்வினி தேவர்கள் ஒரே மாதிரி இருப்பாங்க. பார்த்தா 2 பேரும் சைஸா ஒரே ஹைட்ல இருப்பாங்க. அதே சத்துல அழகா இருப்பாங்க பார்க்கறதுக்கு. 2 பேருக்கும் வேஷம் பொருத்தமா இருக்கும். அதெல்லாம் ஒரு காலம். எங்க தாத்தாவும் கூத்தாடி இருக்காரு. எங்க அப்பா பெத்த தாத்தாவும் கூத்தாடி இருக்காரு. எங்க அம்மா பெத்த தாத்தாவும் கூத்தாடி இருக்காரு. அதெல்லாம் கிருதயுகம் திரேதாயுகம் மாதிரி அதெல்லாம் சத்தியமா சொல்றேன். அதெல்லாம் நினைச்சு பார்த்தா அப்பெல்லாம் லைட்லாம் இருக்காதுங்க. ஒரே இலோந்தா தான் இருக்கும். கிராமனாவே இலோந்தா இருக்கும். ஃபுல்லா இருட்டா தான் இருக்கும். எங்கேயோ ஒரு இடத்துல தான் சொல்லி தெரு லைட்டு மட்டும் எங்கேயோ ஒன்று எரியும், அவ்வளோதான் ஃபுல்லா. ஆனா நட்சத்திரங்கள்லாம் பார்த்தா அப்படியே பொத்துன்னு வரும். நட்சத்திரங்கள்லாம் பளிச்சுன்னு தெரியும். நடுராத்திரில போனால் நட்சத்திரங்கள், நிறைய நட்சத்திரங்கள் தெரியும். இப்பெல்லாம் நட்சத்திரத்தையே பார்க்க முடியல. இப்போ எல்லாம் லைட்டு வெளிச்சத்துல எல்லாம் மறைக்கப்பட்டுச்சு, என்னன்னு தெரியல. இப்பெல்லாம் நட்சத்திரம் கிராமங்கள்ல போனா அந்த இடத்துல இலோன்னு பார்த்தா அந்த இடத்துல நட்சத்திரங்கள்லாம் அப்படியே பொத்துன்னு வரும். அவ்வளவு நட்சத்திரங்கள், அப்படியே கோடிக்கணக்கான நட்சத்திரங்கள் நல்லா பளிச்சுன்னு தெரியும். வானமே அலங்காரமா தெரியும் பார்க்கறதுக்கு. நட்சத்திரங்கள் நிறைய தெரியும். நட்சத்திரங்கள் அப்படியே அலங்காரமா இருக்கும் பார்க்கறதுக்கு. அந்த நட்சத்திரங்கள் நடுவில் அந்த சந்திரனை பார்த்தா அழகா வந்து ரொம்ப, அதுவும் பௌர்ணமி நிலவுன்னு சொன்னா சொல்லவே வேண்டாம், அவ்வளவு அழகா இருக்கும். அந்த வானத்தையே பார்த்து அழகா இருக்கும். எவ்வளவு நட்சத்திரங்கள், எவ்வளவு அழகா அந்த ஸ்டார்ஸ் எவ்வளவு அழகா மின்னுது. அதுக்கு நடுவில் அந்த சந்திரன் எப்படி பிரகாசிக்கிறான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அதை ரசிப்பேன். அதெல்லாம் அப்படியே அந்த கட்டில்ல, அந்த கைத்து கட்டில்ல போட்டு படுத்துன்னு வெளியும் கட்டில் இருக்கும், இல்லைன்னா திண்ணை இருக்கும், அந்த திண்ணை மேல படுத்துன்னு இதெல்லாம் ரசிப்பேன். அப்படியே கால் மேல கால் போட்டு படுத்துக்குன்னு. அதெல்லாம் ஒரு ஜாலியான வாழ்க்கை அது. சத்தியமா அது மறுபடியும் வரது ரொம்ப ரொம்ப கஷ்டம். இன்னைக்கெல்லாம் சிட்டி லைஃப் இதெல்லாம் வாழ்க்கையா, இது நரக வாழ்க்கைங்க இந்த சிட்டி லைஃப், இந்த சென்னை லைஃப். எங்க பார்த்தாலும் ஒரு டிராஃபிக்கு நெரிச்சல், அங்கங்க கடைங்க, அங்க ஃபாஸ்ட் ஃபுட்டுங்க, எதை பார்த்தா ஒரே இதுவா இருக்கு எல்லாம். அது எப்படி போடுறானோ, என்ன பண்றானோ, அது எப்படி செய்யறாங்களோ, நல்லா சுத்தமா செய்யறாங்களோ, சுத்தமா செய்யறாங்க, ஏதோ ஒன்று வயிற்றுக்கு போட்டுடணும் அப்படின்னு சாப்பிட்றாங்க. இதெல்லாம் என்ன வாழ்க்கை இது? நெரிச்சலான வாழ்க்கை. கிராமங்களுக்கு போங்க, நிம்மதினா என்னன்னு பார்ப்பீங்க. உண்மையான சௌக்கியம் என்னன்னு தெரியும். அதுதான் உண்மையான வாழ்க்கை. சரி, அப்படியே போயிடும். அதனால அது சத்சங்கம்னா அங்கதான் எனக்கு சத்சங்கம் உருவாச்சு. கிராமத்துல தான், அங்கதான் பக்தி உண்டாச்சு. அங்கதான் பாகவதத்துல இன்ட்ரெஸ்ட் வந்தது, மகாபாரதத்துல இன்ட்ரெஸ்ட் வந்து, ராமாயணத்துல இன்ட்ரெஸ்ட். பக்தினா அங்கதான், அதுதான் உற்பத்தி ஸ்தானம், அந்த கிராமிய வாழ்க்கை தான். சரி, ராம 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 ராம. டைம் ஆயிடுச்சு, நானே கவனிக்காம அப்படியே சொல்லிட்டே இருக்கேன். அதான் என் மாமாங்களோட, எங்க பெரியம்மா பெரியப்பா, எங்க சித்தி சித்தப்பா, எங்க அப்பா தாத்தா பாட்டி, அவங்களாம் பாகவதர்கள் எல்லாமே, பாகவதர்கள் எல்லாமே அப்படி கதைகள் சொல்லுவாங்க. அப்படி கதைகள் மகாபாரதம் அப்படி சொல்லுவாங்க கதைகள். அந்த வைஷ்ணவ குடும்பத்துல பிறகுற பாக்கியம் எனக்கு கிடைச்சதுன்னா உண்மையிலே அது பெரும் பாக்கியம் தான். காஞ்சிபுரத்தில் தான் பிறந்தேன், சென்னையில் தான் வளர்ந்தேன். என்னமோ போயிட்டு இருக்கு அப்படியே லைஃப். ஆனா உண்மையிலே கட்சியில எங்க வந்து கொண்டு வந்து விட்டுச்சு பத்தியா, இந்த பாகவதத்துல கொண்டு போய் விட்டுருக்கு பத்தியா இந்த பக்த சங்கம். இன்னைக்கு பாகவதம் ராமாயணம் படிக்கிறோம். அது சின்ன வயசுல எங்க மாமாங்கெல்லாம், எங்க தாத்தா பாட்டிலாம், அவங்களாம் இது கொடுக்காம இருந்தாங்கன்னா என்ன இன்னைக்கு வேற ஏதோ ஒரு வழியில போயிருப்போம். அவ்வளவுதான், சம்பாதிக்கிற வழியில. இந்த பாகவத ராமாயணம் தெரியாம போயிருக்கோம். அதான் சொல்றேன், வளர்ப்பு முக்கியம். அப்பா அம்மா எப்படி சொல்லி வளர்க்குறாங்களோ குழந்தைகளை, அதன்படிதான் குழந்தைகள் வளரும். சத்சங்கத்துல வளர்த்தா சத்சங்கமா வளரும். எனக்கெல்லாம் அப்படி அனுகிரகம் பண்ணாங்க. எங்க அப்பா வழியிலையும் பார்த்தா எல்லாம் வைஷ்ணவர்கள் தான், எங்க அம்மா வழியிலையும் பார்த்தா எல்லாமே வைஷ்ணவர்கள் தான். இங்க இருக்கிற தாத்தா பாட்டி, சென்னையில இருக்கிற தாத்தா பாட்டியும் சரி சுத்த வைஷ்ணவர்கள் தான். இங்கேயும் இந்த இடத்துலயும் வந்து பார்த்தா கிராமம் தான். ஃபர்ஸ்ட் கிராமமா இருந்தது, இப்பதான் கொஞ்சம் சிட்டியா மாறி போச்சு. எங்க தாத்தா பாட்டி எல்லாம் இருக்கும்போது கிராமமா தான். 40 வருஷம் முன்னாடி இதுவும் கிராமமா தான் இருந்தது இந்த சிட்டிலேயே, இந்த சென்னையில பார்த்தா நாங்க இருக்கிற இடமும். ஆனா பார்த்தாலும் சந்தோஷமா எங்க தாத்தா, இங்க இருக்கிற தாத்தாவும் இந்த கிராமத்துல இங்க வந்து கூத்துலாம் ஆடி இருக்காங்க, தெரு கூத்துலாம் ஆடி இருக்காங்க. அதே சமயத்துல கதைகள்லாம் நிறைய சொல்லுவார் எங்க தாத்தா. இங்க எவ்வளவு லேடிஸ்லாம் உட்காந்து கேட்டிருக்காங்க.
அப்படி எங்கள் தாத்தா இங்கே இருக்கிற தாத்தாவும் சரி, எங்கள் அப்பாவுக்கு அப்பா அவரும் சரி பரமபாகவதர். உட்காந்தா நாராயணா, எழுந்தா நாராயணா, எப்போத்தாலும் நாராயண பாடல் தான் பாடின்னு இருப்பார். எப்பவும் இந்த பஜனை பாடல் தான் பாடின்னு இருப்பார். எப்பவும் உட்காந்தா நாராயணன், எப்பவும் பகவான் நாம தான் சொல்லின்னு இருப்பார். அவருக்கு தெரிஞ்ச நாம நாராயணா நாராயணா. நாமம் எப்பொழுதும் நெத்தியில் நாமம் இருக்கும். பூணூல் போட்டு இருப்பாரு, நாமம் போட்டு. எங்கள் தாத்தா நல்லா ஞாபகம் இருக்குது. குடிமை வச்சுன்னு இருப்பாரு, பூணூல் போட்டு இருப்பாரு, பட்டையா நாமம் மட்டும் இருப்பாரு. அப்படி ஒரு ஆச்சாரமா இருப்பாரு. அப்படியே ஆச்சாரமா இருப்பாரு, சுத்தமா இருப்பாரு. எப்போதும் ஷேவிங்லாம் பண்ணி நல்லா சுத்தமா இருப்பார். நல்லா குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷா நல்லா கொழுன்னு அப்படி இருப்பார். நல்லா மலை மாதிரி இருப்பார் எங்கள் தாத்தா. ஆஜானுபாகவா இருப்பார். 116 வயசு வரையும் வாழ்ந்திருக்காரு என் தாத்தா. எங்க அப்பாவுக்கு அப்பா 116 வயசு வரைக்கும் வாழ்ந்திருக்காரு. எங்க பாட்டி 95 வயசு வரைக்கும் வாழ்ந்தாங்க. அது மாதிரி நீண்ட ஆயுசோட அந்த காலத்து சாப்பாடு அப்படி வாழ்ந்திருக்காங்க. 116 வயசு வரைக்கும் என் தாத்தா வாழ்ந்தார். அது மாதிரி சுதந்திரம்லாம் வரதுக்கு முன்னாடி இருந்து அவர் எப்போ பிறந்துட்டாரு, அவர் அப்போ 116 வருஷம் வாழ்ந்திருக்காருன்னா எங்கள் தாத்தா செத்து எங்கள் தாத்தா வைகுண்டம் எங்கள் தாத்தா வைகுண்ட பதவி அடைஞ்சு எப்படி 20 வருஷம் இருக்கும். அது மாதிரி 116 வயசு வரையும் வாழ்ந்தார் அவர். சரி, ஓகே. அது மாதிரி திடகாத்திரமா இருப்பார். அப்படி ஒரு ஆச்சாரமா இருப்பார். எப்பவும் பார்த்தா பாரத ராமாயணம் கதை சொல்லுவார். என்னை உட்கார வச்சு எனக்கு நான் தான் கதை கேட்பேன் நிறைய. அதனால என்னதான் உட்கார வச்சு கதை சொல்லுவார். எல்லாருக்கும் அந்த பெரியவங்களுக்கெல்லாம் பிரியமானவனா நான் தான் இருந்தேன். அப்படிலாம் ஒரு பாக்கியம். வீட்டுக்கு தலைச்ச முள்ள இல்லை, அதனால பெரிய பேரன்றதுனால என் மேலே பாசம் அதிகமாக காட்டினாங்க. நிறைய பாரத கதைலாம் நிறைய சொல்லுவாங்க. எங்கள் பாட்டிக்கு அவ்வளோ தெரியாது, எங்கள் அப்பாவுக்கு நல்லா தெரியும். எங்கள் அப்பாவுக்கு நல்லா தெரியும். அவருக்கு நான் கடைசி காலத்தில் ராமாயணம், வால்மீகி ராமாயணம் பாராயணம் பண்ணேன். 2 தடவை பாராயணம் பண்ணேன். பட்டாபிஷேகம் முடிஞ்சது. அதுக்கு பிறகு அவரால் முடியல. அப்புறமா தான் அவர் வைகுண்ட பதவி அடைஞ்சார். அவர் காதில் மந்திரங்கள் சொன்னேன், நாராயண நாமத்தை சொன்னேன். சரி, அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. சரி, ஆனால் அவரு உட்காந்தா நாராயணா, எழுந்தா நாராயணா. அவர்கள் தான் அந்த நாமத்துடைய எப்போதும் நாமம் சொல்லினே இருப்பார். நாராயணா 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 நாராயணா, இந்த நாமத்தை தான் சொல்லியிருப்பார். உட்காந்தா நாராயணா, எழுந்தா நாராயணா, சாப்பிட்டா நாராயணா, கோட்டை விட்ட நாராயணா, தும்முனா நாராயணா, இருமுனா நாராயணா. ஆமா, எப்போத்தாலும் நாராயணா 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 நாராயணா, இதை தான் சொல்லினு இருப்பார் என் தாத்தா. ஏன் இதை சொல்றாருன்னா, அதை நீ சொல்லி பார்த்து தெரியும் அப்படின்னாரு. அவ்வளோ சாந்தியா இருப்பார். அவர் எவ்வளோ பேர் திட்டிருக்காங்க, ஆனா அதெல்லாம் அப்படியே சாந்தமா பொறுத்தவர் பூமி ஆழ்வார், பொங்கியவர் காடாழ்வார் அப்படின்னு சொல்லிட்டு பாடு நாராயணா நாமத்தை சொல்லின்னு அப்படியே எல்லாத்தையும் பொறுத்துன்னு இருப்பார். அவர் பாட்டுக்கு அவர் திட்டவங்க எல்லாம் கட்சியில இல்லாம போயிட்டாங்க. ஆனா அவரு சாந்தமா 116 வருஷம் வரைக்கும் வாழ்ந்திருக்காரு. தீர்க்க ஆயுஷா வாழ்ந்திருக்காரு. 116 வயசு வரைக்கும் திடகாத்திரமா நல்லா வாழ்ந்துட்டு போனார். அதான் எங்க தாத்தா. அப்படியேப்பட்ட அவர் பேர் ஏழுமலை. அவர் பேர் ஏழுமலை. எங்க பாட்டி பேரு ஆண்டாள். அந்த வம்சத்துல வர பாக்கியம் எனக்கு கிடைச்சது. அவருடைய பேரனாகி அவருடைய பக்தியை மூத்த பேரனாகி என்னதுல அவருடைய பக்தின்ற செல்வத்தை எனக்கு கொடுத்துட்டு போயிட்டார். உண்மையிலே அது எனக்கு பெரும் பாக்கியம். அவர் கொடுத்த சொத்து எனக்கு இதுதான் பெரிய சொத்து. பக்தின்ற சொத்தை கொடுத்தாரு. உண்மையிலே நிறைய கதை கேட்டிருக்கேன், எக்கச்சக்க கதை கேட்டிருக்கேன். நிறைய மறந்து போச்சு. அதுல சிலதுதான் நான் இப்போ அடிச்சு வர்றது. இப்போ நான் யூடியூப்ல சொல்றது சில கதைகள் தான். அவர் நிறைய கதைகளை சொன்னார். அந்த பக்கம் எங்க அம்மா வழியில பார்த்தாலும் காஞ்சிபுரத்துல பார்த்தா அங்கேயும் பார்த்தா நிறைய கதைகளை கேட்டிருக்கேன். மாமாக்களுடைய வாக்குலையும் அங்க இருக்கிற பாட்டி தாத்தா வாக்குலையும் நிறைய கதைகள் கேட்டிருக்கேன். அங்க இருக்கிற பெரியவங்க வாக்குலையும் நிறைய கதைகள் கேட்டிருக்கேன். அங்கெல்லாம் கூத்துக்கள் நிறைய பார்த்துருக்கேன். லீவ் விட்டா உடனே அங்கதான் போயிடும். அது மாதிரி. சரி, அதனால அந்த பழைய கிராமிய வாழ்க்கைக்கு இணையா உலகத்துல எதுவுமே கிடையாது. சம்ஸ்கிருதம்லாம் என்னங்க, இந்த ஞானம்லாம் ஈஸியா பகவான் அனுகிரகம் கிடைச்சிச்சுன்னா ஈஸியா கொடுத்துருவாங்க. நம்ம இப்போ ஒரு பிராமணத்துல போய் நான் சம்ஸ்கிருதம் கத்துக்கல, பகவானுடைய அனுகிரகத்தினால ஈஸியா இந்த பாகவதம் படிக்க வந்தது. இப்போ பாகவதம் படிச்சு இப்போ நான் சொன்னேனே, இப்போ உபன்யாசோட பண்ண முடியுது. அப்புறம் நான் இதுக்கு மேலே வேற என்ன தெரியணும்? நான் இப்போ அர்த்த புஸ்தகத்தை வச்சு அப்போ நான் இப்போ கதை சொன்னேன். அப்படியே மூலபாராயண புஸ்தகத்தை வச்சு இப்போ கதை சொன்னேன். அதான் சொல்றேனே, இந்த ஞானம்லாம் ஈஸியா வந்துடும். பெரியவங்களுடைய அனுகிரகம் இருந்தா, மகானுடைய அனுகிரகம் இருந்தா, இப்ப நான் சொன்னேன் இல்லையா, அம்மா வழியிலே அப்பா வழியிலே வைஷ்ணவர்கள், அவருடைய பூர்ண அனுகிரகம் இருந்தா எது வராதுங்க, நமக்கு எல்லாமே வரும். அதான் சொல்றேன்,
தாத்தா வந்து மரத்தை நட்டார், பிள்ளை வந்து பழத்தை பறிக்கிறான்னு சொல்லுவாங்க இல்லையா, சாரி பேரன் வந்து பழத்தை பறிக்கிறான் கூட கூடியான்னு சொல்லுவாங்க இல்லையா, அதே மாதிரி கதை. எங்கள் தாத்தாக்கள் பண்ண புண்ணியத்தினால்தான் இன்னைக்கு கிருஷ்ணா ராமா கோவிந்தான்னு சொல்ல முடியுது. அதனால இந்த பாகவதம் படித்து எங்களால் அர்த்தம் சொல்ல முடியுது. அதெல்லாம் ஈஸியாக வந்துடும். அந்த ஞானம், அந்த வித்து எங்கே போவோம், அந்த ஜீன் எங்கே போவோம், அது அந்த வழியில், அந்த வம்ச வழியில் அடியனுக்கு அந்த பாக்கியம் கிடைச்சிது. பிரகலாதனுடைய அனுகிரகம் யாருக்கு கிடைச்சது? விரோச்சனன் கிடையாது, பலி சக்கரவர்த்திக்கு. தாத்தானுடைய சொத்து பேரனுக்கு தான், இந்த பக்தின்ற சொத்தை அப்படியே கொடுத்துட்டாங்க. அதனால சம்ஸ்கிருத நாலேஜ்லாம் உணர்த்துகள் கத்துன்னு வரணும்னு இல்லை, அது பகவான் அனுகிரகத்தினால ஈஸியாக கிடைச்சிடும். அது நம்ம இப்போ படித்தாவே நம்ம இப்போ அர்த்தம் சொல்கிறோம், அவ்வளோதான். இதுக்கு எதுக்கு நம்ம அர்த்த புஸ்தகத்தை படிக்கணும்? தேவையில்லையா? மூலபாராயண புஸ்தகத்தை படித்து இப்போ அர்த்தம் சொல்லிட்டேன், இப்போ உபன்யாசம் பண்ணியாச்சு, அவள் தான். பகவான் அனுகிரகம் தான் எது கிடைக்காது, ஈஸியாக கிடைச்சிடும். மகானுடைய அனுகிரகம் தான் சொல்கிறேன், பகவான் அனுகிரகம் ஈஸியாக கிடைச்சிடும். பகவத் அனுகிரகம் கிடைச்சா என்ன கிடைக்காது இந்த உலகத்தில்? எல்லாமே கிடைச்சிடும். தர்ம அர்த்த காம மோட்சம் ஹரிபாத சேவனம், இது நாளுத்துக்கும் வந்து ஒரே வழினான ஹரிபாத சேவை தான் அப்படின்ட்டு நாரதர் துருவனுக்கு சொல்றாரு இல்லையா, அதுதான் விஷயம். சரி, ஆனா வைராக்கியத்தை அடையணும், உண்மையான பகவத் பக்திக்கு வரணும், அதுதான் முக்கியமே தவிர இந்த இல்லற சௌக்கியங்களே பெருசா மதிக்கூடாது அப்படின்றதுதான் கபில வாசுதேவர் இப்ப சொன்னாருன்னு சொன்னோம் இல்லையா. சரி, இது வரையும் பூர்த்தி பண்ணிப்போம். ராம 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 ராம. ஏதோ பழைய கதைலாம் கொஞ்சம் சொல்லி ஓட்டிட்டேன், ஏன்னா அந்த பழைய ஞாபகங்கள் வந்துச்சு. ஏன்னா அதுவும் சத்சங்கம் தான், கிராமிய வாழ்க்கை. ஆனா அது அந்த இயற்கை சூழ்நிலைக்கு இணையா, இந்த இயற்கை செல்வத்துக்கு முன்னாடி இந்த செயற்கை செல்வெல்லாம் துரும்ப கூட ஈடாகாது. இந்த சிட்டி லைஃப்பை பார்க்கறதுக்கே பிடிக்கல. எங்க பார்த்தாலும் டிராஃபிக் நெரிச்சல், அங்கே ஃபர்ஸ்ட் படி எல்லா பத்திலையும் ஓட்டுக்கு அந்த பார்த்தா ஐயோ பார்க்கவே பிடிக்கல. ராம 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 ராம. கிராமிய சௌக்கியமே அந்த இயற்கை சுத்தமான காற்று சுவாசிச்ச அந்த கிராமிய சௌக்கியத்துக்கு இணையா எதுவுமே வராது. ராம 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 சீதாபதி ராம 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 ராம. श्री राम नाम संकीर्तन की जय, आंजनेय स्वामी की जय, श्रीमद भागवत भगवान की जय, सारा साधुमणि की जय. राम 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 राम, आंजनेय स्वामी की जय. राम 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 राम.